இவிஎஸ்ல இங்கிலீஷ் மீடியத்தில் யூனிட் 1 பார்க்க போகிறதாங்க. அபவுட் அஸ், எங்களை பற்றி. அஸ்னா எங்கள், நாங்கள் அப்படின்னு அர்த்தம். அபவுட் பற்றி. மை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலின்னா குடும்பம், ஃப்ரெண்ட்ஸ்னா நண்பர்கள், என்னுடைய குடும்பம் மற்றும் நண்பர்கள். பார்த்தீங்கன்னா மை ஃபாதர் கோஸ் ஃபிஷிங் ஏர்லி இன் த மார்னிங். ஃபிஷிங்னா மீன் பிடிக்கிறதுன்னு அர்த்தம். எப்போ போவாங்களாமா? ஏர்லி இன் த மார்னிங், அதிகாலையில். மார்னிங்னா காலையில், ஏர்லினா காலையில் சீக்கிரமே மீன் பிடிக்க போயிடுவார். மை மதர் சேல்ஸ் த ஃபிஷ், பிடிச்சிட்டு வர மீனை எங்கள் அம்மா வந்து விற்பாங்க. ஐ லவ் டு பிளே இன் த சேண்ட், கடற்கரையில் விளையாடுறது எனக்கு பிடிக்கும். வி ஈட் டுகெதர் அட் நைட், நைட்டு தான் நாங்கள் ஒன்றா சேர்ந்து உணவு உண்போம். சரியாடாமா? அடுத்தது இதே மாதிரி இங்கே டிராயிங் வரைய சொல்லியிருக்கிறாங்க, நம்ம வரைஞ்சிருக்கோம். அப்சர்வ் அண்ட் டிஸ்கஸ். மை மதர் ஹேஸ் அ ஸ்மால் ஷாப், எங்கள் அம்மா கிட்ட ஒரு சின்னதாக ஒரு கடை இருந்துச்சு. சி பைஸ் திங்ஸ் ஃப்ரம் த ஹோல்சேல் மார்க்கெட், அம்மா எங்கேருந்து பொருள் வாங்குவாங்கன்னா ஹோல்சேல், மொத்த விற்பனை கடையிலேருந்து பொருட்களை எங்கள் கடைக்கு வாங்கிட்டு வருவாங்க. வி அரேஞ்ச் அண்ட் செல் தம் இன் அவர் ஷாப், வாங்கிட்டு வர பொருளை நாங்கள் எங்கள் கடையில் அரேஞ்ச் பண்ணி நாங்கள் வந்து சேல்ஸ் பண்ணுவோம். முகிலனுடைய ஃபேமிலி. ஐ லைக் டு பி வித் மை மதர் இன் த ஷாப், எங்கள் அம்மா கூட கடையில் இருக்கிறது எனக்கு பிடிக்கும். ஐ எம் ப்ரௌட் ஆஃப் ஹர், எங்கள் அம்மாவை நினச்சி எனக்கு பெருமையாக இருந்துச்சு. டெய்லி லைஃப் இஸ் டிஃப்ரெண்ட் இன் டிஃப்ரெண்ட் ஃபேமிலிஸ், ஒரு குடும்பத்தில் டெய்லி லைஃப் ஒரு மாதிரி இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக வேறுபட்டு இருக்கும். இதே மாதிரி ட்ரா பண்ண சொல்கிறாங்க தங்கம், நம்ம இங்கே வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். ஹவு கேன் வி ஹெல்ப் எல்டர்லி பீப்புள், வயதானவர்களுக்கு நம்ம எப்படியெல்லாம் உதவி செய்யலாம் அப்படின்னு சொன்னால், தாத்தா வெளியே போயிட்டு சலுப்பாக வந்திருக்கார், அவருக்கு வந்து சேர் எடுத்து போடலாம். அடுத்தது அவருக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுக்கலாம். பாட்டி வந்து ஊன்றுகோல் வச்சுருக்காங்க, அவங்களுக்கு நிற்கிறதுக்கு சிரமம், அப்போ அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? சேர் எடுத்து போடுறோம். அடுத்தது இந்த பாட்டி கடைக்கு போகிறாங்க, அப்போ வெளியே மழையாக இருக்குது, நம்ம அவங்களுக்கு குடை கொடுத்து உதவலாம், அம்ப்ரெல்லா. இந்த பாட்டி வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறாங்க, நம்ம அவங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு உதவி செய்யலாம். சரியாடாமா? அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்ப்ளீட் த பேட்டர்ன், மேலே என்ன பேட்டர்ன் கொடுத்துருக்காங்களோ அதே பேட்டர்ன் எல்லாத்துலேயும் வரைய வேணும். இங்கே டேஸ் பேட்டர்ன் கொடுத்துருந்தா நீயும் எல்லாத்துலேயும் டேஸ் பேட்டர்ன் வரையணும். இங்கே 1 பேட்டர்ன் கொடுத்துருந்தாங்கன்னா நீயும் எல்லாத்துலேயும் 1 பேட்டர்ன் வரையணும். தட்ஸ் ஆல்டாமா. டூ யூ நோ யுவர் கிளாஸ்மேட்ஸ், உங்கள் கிளாஸ்மேட்ஸை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அப்படி ரவுண்டாக உட்காந்துக்கோ. ஐ ரிமெம்பர்றேன், ஞாபகப்படுத்துகிறேன். மீனா சொல்கிறான், மீனாவுக்கு அப்புறம் ஜான் சொல்கிறான். ஜான் என்ன சொல்கிறான்? மீனா அண்டு ஜான் சொல்கிறான். அடுத்தது ரதி. ரதி வந்து இவங்க 2 பேர் பேரையும் சேர்த்து மீனா ஜான் ரதி அப்படி சொல்லணும். அதுக்கடுத்து இருக்கிறவன் இவன் 3 பேரையும் சேர்த்து அவன் பேரோட சொல்ல வேணும். வாட்ஸ் யுவர் ஃபேவரட் கேம் அப்படின்னு சொல்லி இந்த பாப்பாட்டை இவன் கேட்குறான். ஐ லைக் கிரிக்கெட், எனக்கு கிரிக்கெட் பிடிக்கும். அடுத்த 2 பேர் பேரை எடுத்துக்கிறாங்க. வாட்ஸ் யுவர் ஃபேவரட் ஃப்ரூட், உனக்கு பிடிச்ச ஃப்ரூட் என்ன, பழம் என்ன? ஐ லைக் பனானா அப்படின்னு இந்த தம்பி சொல்கிறாங்க. சரியாடாமா? அப்படி நீங்கள் குழுவாக உட்காந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சதை சொல்லி விளையாட வேணும். அதுதான் வந்து பேர் அண்ட் ஷேர். ஸ்கூல் இஸ் அ பிளேஸ் வேர், ஸ்கூல் வந்து எதுக்கான ஒரு இடம். வி லேர்ன் டுகெதர், நாங்கள் வந்து ஒன்று சேர்ந்து லேர்ன் படிப்போம், படிக்க கற்றுக்குருவோம். அடுத்தது வி ஹெல்ப் ஈச் அதர், நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிடுவோம். ஹெல்ப்னா உதவுறது. வி ஷேர் திங்ஸ் வித் ஈச் அதர், நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்குவோம், பரிமாறிக்கொள்ளுவோம். வி ஈச் வித் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து சாப்பிட்டுக்குவோம். வி பிளே டுகெதர், நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விளையாடி கொள்ளுவோம். டுகெதர் ஒன்று சேர்ந்து விளையாடி கொள்ளுவோம். டூ அண்ட் லேர்ன், லெட் அஸ் பிளே டுகெதர். பார்த்தீங்கன்னா இந்த பேப்பரை கட் பண்ணிவிட்டு அதில் விளையாட சொல்லி தராங்க தங்கம். ஆஸ்க் ஃப்ரெண்ட்ஸ் டு ஸ்பீக் அபவுட் த ஃப்ரூட், அவங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட் என்ன, வெஜிடபிள் என்ன, கலர் என்ன, கேம் என்ன அப்படின்னு கேட்டு எழுத சொல்லியிருக்காங்க. நீ இங்கே உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் நேம் தான் எழுதணும், அவனுக்கு என்ன பிடிக்குதோ அதுதான் எழுத வேணும் தங்கம். மிஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எழுதியிருக்கேன். மணிக்கு என்ன பிடிக்குமாம்மா? ஆப்பிள் பிடிக்கும், கேரட் பிடிக்கும், க்ரீன் கலர் பிடிக்கும், செஸ் கேம் பிடிக்கும். ராகுலுக்கு என்ன பிடிக்கும்? கிரேப்ஸ் பிடிக்கும், பொட்டோட்டோ பிடிக்கும், ஆரஞ்சு கலர் பிடிக்கும், கேரம் விளையாட பிடிக்கும். ரகுக்கு என்ன பிடிக்குமாம்மா? ஆரஞ்சு பிடிக்கும், டொமேட்டோ பிடிக்கும், ரெட் கலர் பிடிக்கும், டென்னிஸ் பிடிக்கும். அடுத்து பேப்பர் எப்படி ஃபோல்ட் பண்ணி ஃப்ளவர் செய்ய சொல்லி கொடுத்துருக்குறாங்கடாமா. அப்சர்வ் அண்டு டிஸ்கஸ். ஹாப்பி, சேட், அஃப்ரை, ஆங்க்ரி. இதில் இவங்க வந்து எந்த இதை வந்து வெளிப்படுத்துகிறாங்க, ஃபீலிங்ஸ் வந்து எதை வெளிப்படுத்துகிறாங்கன்னு சொல்லணும். இப்போ இவன் வந்து இவனோட புக்கை எடுத்து கிழிச்சிடுறான், அப்போ அவனுக்கு எப்படி இருக்கும்? சேடாக ஃபீல் பண்ணுறான். சரியாடாமா? இவங்க 3 பேரும் ஒன்று சேர்ந்து படிக்கிறாங்க, அப்போ ஜாலியாக இருக்குது, அப்போ ஹாப்பி. அடுத்தது இவங்க 2 பேரும் இவனை இழுத்து பிடிச்சி விளையாடுறாங்க, அப்போ அவனுக்கு எப்படி இருக்குது? பயமாக இருக்குது, அஃப்ரைடு.
அடுத்தது பாரு, இவன் வந்து இவனை பிடிச்சி தள்ளி விட்டுறான் கீழே. அப்போ உனக்கு அழுக வந்துடுது. அப்போது அது என்னடாமா நம்ம சேடை எடுத்துக்கிறோம். இவங்க 3 பேரும் பால் வச்சு விளையாடுறாங்க. அப்போ தட் இஸ் ஹாப்பி. இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அப்போது நிலனுக்கு என்ன ஆகுது? ஆங்கிரி, கோவம் வந்துடுது. நிலனை பிடிச்சி இவங்க தள்ளி விட்டுடுறாங்க. அப்போ இது வந்து சேடு. இவங்க 3 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்றாங்க. அப்போ ஹாப்பி. இப்போ அவங்களுடைய மனநிலைகள் என்னவோ அதை நாம் இங்கே வந்து சொல்கிறோம். தட்ஸ் ஆல் தாம்மா. ஹூ சிட்ஸ் வேர்? யார் எங்கே உட்காந்துருக்காங்க? பீட்டர் பக்கத்தில் லாவண்யா, அர்ஜுன், பிரியா, வினய், அடுத்தது மீனா, அடுத்தது ரவி, அதுக்கப்புறம் மேரி பக்கத்தில் தமிழுக்கு அப்புறம் பிரவீன், ரஹீம் பக்கத்தில் தாரா பக்கத்தில் மனோ பக்கத்தில் சுபா பக்கத்தில் கிரண் உட்காந்துருக்காங்கடாமா. ஹூ இஸ் சிட்டிங் லெஃப்ட் டு பிரியா? பிரியாவுக்கு லெஃப்டா யார் உட்காந்துருக்காங்க? பிரியா வந்து இங்கே இருக்கிறா. பிரியாவுக்கு லெஃப்ட், இதுதான் லெஃப்ட் சொல்கிறாங்க தங்கம். இடது பக்கம் வினய் இருக்கிறான்னு அவங்க கொடுத்துட்டாங்க. ஹூ இஸ் சிட்டிங் மிடில் ஆஃப் த செகண்ட் ரோ? இதுதான் செகண்ட் ரோ. நடுவில் யார் தங்க உட்காந்துருக்கிறது? மேரியை பார்த்து எழுதிடுறோம். அடுத்தது என்ன கேட்குறாங்க? ஹூ இஸ் சிட்டிங் டைரக்ட்லி பிஹைண்ட் மீனா எங்கடாமா இருக்கிறா? பாருங்க, மீனாவை காணமே. பார்த்தீங்கன்னா மீனாவுக்கு பிஹைண்டுனா பின்னாடி யார் உட்காந்துருக்கிறது? பீட்டர். அடுத்தது ஹூ இஸ் சிட்டிங் எய்தர் சைட்ஸ் ஆஃப் தாராவை கண்டுபிடிக்கலாமா? முதல்ல இந்த இருக்கா தாராவுடைய இருபுறமும் யார் உட்காந்துருக்கா? ரஹீம் உட்காந்துருக்கா, அதுக்கப்புறம் மனோ உட்காந்துருக்கா. அப்போ ரஹீம் அண்டு மனோ. ஐ எம் சிட்டிங் இன் த செகண்ட் ரோ. நான் வந்து செகண்ட் ரோவில் உட்காந்துருக்கேன். எது செகண்ட் ரோ? இதுதான் செகண்ட் ரோ. அடுத்தது மை நேம் ஸ்டார்ட்ஸ் வித் பிங்கிற எழுத்துல என்னோட பேர் தொடங்கும். அப்போ யாரு? பிங்கிற இடத்துல பிரவீன். ஓகேயா? அடுத்தது ஹூ இஸ் சிட்டிங் த ரைட் ஆஃப் மேரிக்கு ரைட் சைடு யார் உக்காந்துருக்கிறது? முதல்ல மேரி எங்கே இருக்கான்னு கண்டுபிடிங்க. மேரி எங்கடாமா காணும் எனக்கு? மேரிக்கு ரைட் சைடு வந்து ரவி உட்காந்துருக்கான். எழுதிட்டோமா? டெக்கரேட் த கிளாஸ் ரூம். பேப்பர் கிட்டிங் எடுத்து இப்படி கட் பண்ணி டெக்கரேட் பண்ணு அப்படிங்கிறாங்க. லேர்னிங் செக். ஓகேயா? லுக் அட் த பிக்சர், வாட் வில் யூ டூ? பாட்டிக்கு இப்போ பேக்ல இருந்து தக்காளி எல்லாம் கொட்டிருச்சு. நீ என்ன பண்ணுவே? ஹெல்ப் பண்ணுவியா? நின்று பாப்பியா? ஒதுங்கி போயிருவியா? ஐ வில் ஒன்லி வாட்ச். நான் பார்த்துட்டே இருப்பேன். ஐ வில் வாக் அவே. நான் அங்கேருந்து போயிடுவேன். ஐ வில் ஹெல்ப் கிராண்ட் மதர். அந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம என்ன தங்க பண்ணணும்? பாட்டிக்கு ஹெல்ப் பண்ண வேணும். அடுத்தது மை ஃப்ரெண்ட் நேம் இஸ். உன்னோட ஃப்ரெண்டு பேர் என்னவோ அதை எழுது. ஹிஸ் ஹெர். பையனா ஹிஸ் போடணும், பொண்ணுன்னா ஹெர் போடணும். அவங்களுடைய ஃபேவரட் என்ன? பிரியாணி போட்டிருக்கேன். ஃபேவரட் ஃபுட்டு. சரியா? பிரியாணி போட்டுட்டேன். என்ன கேம் அவனுக்கு பிடிக்கும்? செஸ் பிடிக்கும். கலர் என்ன பிடிக்கும்? ப்ளூ பிடிக்கும். ஃப்ரூட் என்ன பிடிக்கும்? பனானா பிடிக்கும். இப்படி உன்னோட ஃப்ரெண்டுக்கு என்ன பிடிக்குமோ அதை எழுது. டிக் ஹவ் யூ ஃபீல் வென் சம் ஒன் ஷேர் திங்ஸ் டு யூ? யாராவது உனக்கு ஏதாவது பொருள் கொடுத்தாங்கன்னா நீ எப்படி சாமி ஃபீல் பண்ணுவேன்? ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். சேஃப்டி. சென்ஸ் பண்ணுறதுன்னா உணர்வு நாளங்கள். சேஃப்டின்னா பாதுகாப்பு. முதல்ல உணர்வுகளை பற்றி சொல்கிறாங்க தங்கம். வாட் ஆர் அவர் சென்சஸ்? ஹவு டு தே ஹெல்ப் அஸ்? அவர் 5 சென்சஸ் அலோ அஸ் டு சி. நம்மளுடைய உணர்வுகள் நம்ம எதன் மூலமாக கடத்தப்படுது அப்படின்னு சொன்னால் 5 சென்சஸ், 5 உணர்வு உறுப்புகள் மூலமாக கடத்தப்படுது. ஒன்று சி பார்வை மூலமாக, இன்னொன்று ஹியர் கேட்கறது மூலமாக, இன்னொன்று ஸ்மெல் வாசனை மூலமாக, இன்னொன்று டேஸ்ட் உணர்வை இந்த டேஸ்ட் பண்ணுவோம்ல அது மூலமாக, அப்புறம் டச் தொடு உணர்வு அது மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? சென்ஸ் பண்ணிக்கிறோம். உணர்வுகளை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஓகேயா? இந்த 5 உறுப்புகள் தான் நமக்கு பயன்படுது. கண், காது, வாய், மூக்கு, அதுக்கப்புறம் வந்து தொடு உணர்வு. சரியாடாமா? 5 ஆர்கன்ஸ் யூஸ் ஆகுது. டூ யூ லேர்ன்? வாட் கலர் டூ யூ கெட்? எல்லோ கலரோட ப்ளூ கலரை சேர்த்தீங்கன்னா க்ரீன் கலர் கிடைக்கும். அவங்களே போட்டுட்டாங்க. எல்லோவோட ரெட்டு சேர்க்கும் போது ஆரஞ்சு கலர் கிடைக்கும். எல்லோவோட டார்க் ப்ளூ சேர்க்கும் போது பர்பிள் கலர் கிடைக்கும். என்ன கலர் கிடைக்கும்? அந்த கலரை வரை அப்படிங்கிறாங்க தங்கம். நம்ம வரைஞ்சி இங்கே இந்த இடத்துல எழுதியிருக்கோம். அடுத்தது பாரு. டஸ் த ஸ்கை லுக்ஸ் ப்ளூ அவே? ட்ரா அண்ட் கலர் த ஈவினிங் ஸ்கை. ஈவினிங் ஸ்கையை வரைஞ்சி கலர் பண்ணுங்கிறாங்க. நம்ம வரைஞ்சிருக்கோம். அப்சர்வ் அண்ட் டிஸ்கஸ். சுவைகள் பார்த்தீங்கன்னா 6 டேஸ்டஸ் ஆர் 6 சுவைகள் இருக்குது சாமி. இனிப்பு ஸ்வீட், சோர் புளிப்பு, சால்ட்டி உவர்ப்பு, அடுத்தது வந்து ஹாட் அண்ட் ஸ்பை காரம், அடுத்தது பிட்டர் கசப்பு, அடுத்தது அஸ்ட்ரிஞ்சன்ட்.
அப்படின்னா துவர்ப்பு. இந்த 6 சுவைகள் தான் இருக்குது. என்னென்ன? இனிப்பு, புளிப்பு, இது என்ன கண்ணா? துவர்ப்பு. அடுத்தது வந்து காரம், கார்ப்பு. அடுத்தது இது என்னது? கசப்பு. அடுத்தது துவர்ப்பு. இந்த 6 சுவைகள் வந்து 6. அடுத்தது டூ அண்ட் லேர்ன். ஹூ ஆம் ஐ ட்ரா அண்ட் ரைட் மை நேம். இவங்க யாருன்னு சொல்லிட்டு கலர் பண்ணு அப்படிங்கிறாங்க. ஐ ஆம் லாங், நான் வந்து நீளமாக இருப்பேன், க்ரீன் கலரில் இருப்பேன், ஸ்பைஸியாக காரமாக இருப்பேன், அண்டு ஹாட் ஸ்பைஸியாகவும் ஹாட்டாகவும் இருப்பேன். நான் யார் அப்படின்னு சொன்னால், நீ வந்து சில்லின்னு யார் தங்கம்? பச்சை மிளகா என்ன கலரில் இருக்கும்? பச்சை கலரில் இருக்கும். அப்போ நம்ம இங்கே பச்சை கலரில் வரைஞ்சிடணும். என்ன கலர் வரைகிறோம்? பச்சை கலர் வரைகிறோம். நீ கரெக்டாக வரைஞ்சிக்கோ. அடுத்தது ஐ ஆம் லாங், எல்லோ அண்ட் ஸ்வீட் டு டேஸ்ட். நான் வந்து லாங்காக இருப்பேன், நீளமாக இருக்கேன், எல்லோ கலரில் இருப்பேன். அடுத்தது ஸ்வீட்டாக இருப்பேன், டேஸ்டியாக இருப்பேன். நான் யார் அப்படின்னா, நீ வந்து பனானா வந்து எல்லோ கலரில் வரைஞ்சிக்கோ. ஐ எம் ஸ்மால், நான் சின்னதாக குட்டியூண்டாக இருப்பேன். அடுத்தது எல்லோ அண்டு சோர் டு டேஸ்ட். எல்லோ கலரில் இருப்பேன், சோறு புளிப்பு சுவையாக இருப்பேன். நான் யார்? நீ வந்து லெமன். சரியாடாமா? அடுத்தது ஐ ஆம் லாங், நான் நீளமாக இருப்பேன், நான் க்ரீன் கலரில் இருப்பேன். பம்கி ஸ்கின் அண்ட் பிட்டர் டு டேஸ்ட். கசப்பாக இருப்பேன். நான் யார்? நீ வந்து பிட்டர் கார்டுனா பாவக்காய். டச் த ஆப்ஜெக்ட் அண்ட் ரைட். பட்டர் எப்படி இருக்கும்? ஸ்மூத்தாக இருக்கும். கல் எப்படிடாமல் இருக்கும்? ஸ்டோன் வந்து ஹார்டாக இருக்கும். ஐஸ் க்யூப் எப்படி இருக்கும்? கோல்டாக இருக்கும். இலை, காஞ்ச இலை, திஸ் லீஃப் வந்து ட்ரையாக இருக்கும். பஞ்சு எப்படிடாமல் இருக்கும்? ஸ்மூத்தாக இருக்கும். துணி, உலர்ந்த துணி, ஈரமாக இருக்கிற துணி எப்படி இருக்கும்? வெட்டாக இருக்கும். 3 நிமிஷத்துக்கு மேலேயே போயிடுச்சு. அடுத்தது ஆக்டிவிட்டி டைம். டூ த ஆக்ஷன்ஸு அண்ட் ரைட் லவுடாக சொல்லு, சத்தமாக சொல்லு இந்த ஆக்ஷனை. பார்த்தீங்கன்னா ஃபேன் ஓடுற சத்தம் எப்படி இருக்கும்? சுவிட்ச் ஆன் த ஃபேன் சத்தம் வருமா? சாஃப்டாக வரும். ஸ்கூல் பெல் அடிக்கிற சத்தம் எப்படி இருக்கும்? சத்தமாக இருக்கும், லவுடு. இப்போ நம்ம வந்து ஸ்டாம்ப் யுவர் ஃபீட், நடக்கிற சத்தம் எப்படி இருக்கும்? சாஃப்டாக இருக்கும். அடுத்தது ஒரு சேரை இது தள்ளுன்னு எப்படி இருக்குது தங்க? சத்தம் லவுடாக இருக்கும். கதவு திறக்கிற சத்தம் சாஃப்டாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மிஸ்ஸு போர்டில் எழுதுகிற சத்தம் சாஃப்டாக இருக்கும். கை தட்டுறது, கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ் எப்படி இருக்கும்? லவுடாக இருக்கும், சத்தமாக இருக்கும். டூ த ஆக்டிவிட்டி அண்ட் ரைட்டு லவுட் ஆர் சாஃப்ட். லவுடாக சாஃப்டானு எழுத சொல்கிறாங்க. அப்போ இது சாஃப்ட்டு, இது லவுடு, இது சாஃப்ட்டு, இது லவுடு. சாஃப்ட்டு லவுடு. ப்ளே வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸு. என்னமாம்மா? பிளைண்ட் ஃபோல்டு ஒன் ஃப்ரெண்டு, ஒருத்தனை வந்து கண்ணை கட்டிடு. அதர் மேக்ஸ் அனிமல் சவுண்ட்ஸு 1 by 1, ஒருத்தராக அனிமல் சத்தம் போடு. பிளைண்ட் ஃபோல்டர் ஃபைன் நேம்ஸ் ஆஃப் த அனிமல், பாயிண்ட் டு த டைரக்ஷன் ஆஃப் த சவுண்டு. அந்த கண்ணை கட்டியிருக்கவன் அந்த சத்தம் வந்த திசையையும் என்ன அனிமல், கேட்டா டாகா அப்படிங்கிறதையும் சொல்ல வேணும். இதே மாதிரி அடுத்த ஒருத்தரும் ட்ரை பண்ணி பாரு அப்படிங்கிறாங்க. டூ அண்ட் லேர்ன். கலர் த ப்ளசன்ட் ஸ்மெல்ஸ். க்ரீன் கலர், நல்ல வாசத்தை க்ரீன் கலர்லையும் அன்பிளசண்ட்டை வந்து ரெட் கலர்லையும் மார்க் பண்ண சொல்கிறாங்க. இப்போ மல்லிகையோட வாசம் எப்படி இருக்கும்? வாசம் நல்ல ப்ளசண்ட்டாக இருக்கும், அப்போ க்ரீன் கலர். ஊதுபத்தியோட வாசம் நல்ல வாசம், அப்போ க்ரீன் கலர். சாக்கடையோட வாசம் எப்படி தாங்க இருக்கும்? நாற்றம் தாங்க முடியாது, அப்போ ரெட் கலர். குப்பைத்தொட்டியோடது ரெட் கலர். சரியா? கம்ப்ளீட் த டேபிள் யூஸிங் த வேர்ட்ஸ் கிவன் பிலோ. கொடுத்துருக்கிற வார்த்தைகளை பயன்படுத்தி டேபிளை வந்து முடிச்சு விடு, கம்ப்ளீட் பண்ணுங்கிறாங்க. லெமன் என்ன கலரில் இருக்கும்? எல்லோ கலர். இது எப்படி இருக்கும்? சாஃப்டாக இருக்கும். ஸ்மெல் வந்து ப்ளசண்ட்டாக இருக்கும். சவுண்டு இருக்குமா? இருக்காது. டேஸ்ட் வந்து புளிப்பு சுவை. சுகர் எப்படி இருக்கும்? ஒயிட் கலர். கிரானி தூளாக இருக்கும். ஸ்மெல் இருக்காது, சவுண்டும் இருக்காது. டேஸ்ட் வந்து ஸ்வீட். லைக் வைஸ் பேரக்கீட், கிளி க்ரீன் கலரில் இருக்கும். டெக்ஸ்டர் வந்து சாஃப்டாக, தொட்டு பார்த்தோம்னா சாஃப்டாக இருக்கும். ஸ்மெல் இருக்காது. சத்தம், கிளி சத்தம் எப்படி இருக்கும்? ரொம்ப சத்தமாக இருக்கும், லவுடாக இருக்கும். டேஸ்ட்டு இருக்காது, வறுத்தா தான் டேஸ்ட்டு தெரியும். சால்ட் வந்து ஒயிட் கலர். கிரானி பார்த்தீங்கன்னா துகளாக இருக்கும். ஸ்மெல் இல்லை, சவுண்ட் இல்லை. டேஸ்ட்டு வந்து சால்ட்டி. அடுத்தது பெல். ஸ்கூல் பெல் என்ன கலரில் இருக்குது? எல்லோ கலரில் இருக்குது. அது எப்படி சத்தம் போடும்? ஹார்டாக இருக்கும். ஸ்மெல் இல்லை, சவுண்டு வந்து ரொம்ப சத்தம். அடுத்தது டேஸ்ட்டும் இல்லை.
அடுத்தது பார்த்தோன்னு சொன்னால் காட்டன் பஞ்சு எப்படி இருக்குது, வெள்ளை கலரில் இருக்கும், மென்மையாக இருக்கும், ஸ்மெல் இல்லை, சவுண்ட் இல்லை, டேஸ்ட்டும் இல்லை. ரோஸு பிங்க் கலரில் இருக்குது, சாஃப்டாக இருக்கும், நல்ல மனம் ப்ளசண்ட்டாக இருக்கும், சத்தம் இல்லை, டேஸ்ட்டும் இல்லை. பனானா பிளாசம் அப்படின்னா வாழைப்பூ, டார்க் ரெட்டில் இருக்குது, தொட்ட ஸ்மூத்தாக இருக்கும், ஸ்மெல் இல்லை, சவுண்ட் இல்லை, அஸ்டிங்கெண்ட் துவர்ப்பு சுவையில் இருக்கும். அடுத்தது சேஃப்டி, எங்கெல்லாம் நம்ம சேஃபாக இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும், எப்படியெல்லாம் பாதுகாப்பாக இருக்கிறதுன்னு இதில் சொல்கிறாங்க. சேஃப்டி அட் ஹோம், வீட்டில் எப்படி நம்ம பாதுகாப்பாக இருக்கிறது, எலக்ட்ரிக் சுவிட்சஸை தொடக்கூடாது, சூடாக இருக்கிற பாத்திரத்தை தொடக்கூடாது, இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லித்தராங்க. சரியா? கவின் அண்டு கனி ஆறு வித் தேயர் மதர்ஸ் அட் ஹோம், அம்மாவோட மதர் அட் ஹோம், அம்மா கூட வீட்டில் இருக்காங்க. கவின் வெயிட் வைப் யுவர் ஹேண்ட்ஸ் பிஃபோர் யூ டச் த ஸ்விட்ச், ஈர கையால் சுவிட்சை தொடக்கூடாது. வைப்னா உன்னோட கையை தொடச்சிட்டு சுவிட்சு போர்டை தொடுங்கிறான். நெவர் புட் ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ் இன் டு யுவர் இயர்ஸ், ஷார்ப்புன்னு சொன்னால் கூர்மையான பொருட்களை, இயர்ஸ்னால் காதில் வச்சு குடையக்கூடாது. அடுத்தது கவின் ஃபயர் கேன் பர்ன் கீப் ஏ ஷேஃப் டிஸ்டன்ஸ், அம்மா என்ன சொல்கிறாங்க, அடுப்பு எரிஞ்சிட்ருக்கு, அடுப்பு எரியும் போது பக்கத்தில் போகக்கூடாது, இந்த பாத்திரத்தையெல்லாம் தொடக்கூடாது, கை வெந்து போயிடும். ஓ நோ டேக் மெடிசன்ஸ் ஓன்லி வித் அன் அடல்ட்ஸ் ஹெல்ப், கண்ட மாத்திரையை டானிக் நல்லா சுவையாக இருக்குதுன்னு எடுத்து குடிச்சிடக்கூடாது. அடல்ட்டு பெரியவங்களுடைய ஹெல்ப்போடு தான் நம்ம என்ன பண்ணணும், அதெல்லாம் சாப்பிட வேணும், அவங்க கொடுத்தா தான் சாப்பிடணும். ஓ வாட் ஃபன், இவன் என்ன பண்ணுறாங்கன்னா இதில் வந்து ஸ்லைடு விளையாட்டு விளையாடுறான். அப்படி விளையாடலாமா, விளையாடக்கூடாது. இட் இஸ் சேஃப் டு வாக் ஆன் தி ஸ்டெப்ஸு, படியில் நடந்து வர்றது தான் சேஃப்டி. இப்படி வந்தோம்னா கீழே விழுந்து தலையில் அடிபட்டுரும். அப்போ வீட்டில் நம்ம பாதுகாப்பாக இருக்கணும்னா சுவிட்ச் போர்டை தொடக்கூடாது, ஷார்ப்பான பொருளை காதில் வைக்கக்கூடாது, கேஸ் பக்கத்தில் போகக்கூடாது, சூடாக இருக்கிற பொருளை தொடக்கூடாது, கண்ட மருந்தை சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி சர்க்கிள் விளையாட்டு விளையாடக்கூடாது. சேஃப்டி அட் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹவு டு ஐ கீப் மை செல்ஃப் அண்ட் அதர் சேஃப் அட் ஸ்கூலில் எப்படி நானும் மற்றவங்களும் சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லித்தர்றாங்க. பி கேர்ஃபுல் வித் ஷார்ப் திங்ஸு, இப்போ பென்சிலை சீவி வச்சுட்டு பென்சிலோட குத்துற மாதிரி வச்சுட்டு பசங்களோட பேசக்கூடாது, ஸ்கேல் வச்சுட்டு பேசக்கூடாது. சரியாடாமா? ஹை ஐ கேன் பேலன்ஸ், இந்த மாதிரி சேர்லெல்லாம் ஏறி விளையாடக்கூடாது, கீழே விழுந்துருவேன், பேலன்ஸ் கிடைக்காது. யூ வில் ஃபால், நீ என்ன பண்ணுவேன், ஃபால்னு விழுந்துருவேன். அடுத்தது த கிளாஸ் ரூம் இஸ் நாட் ஃபார் ப்ளே, மிஸ் என்ன சொல்கிறாங்க, இவன் ஏறி கீழே விழுந்துட்டான் மிஸ்ஸு, இது வந்து விளையாட்டு மைதானம் இல்லை அப்படிங்கிறாங்க. ஹாப்பி டு சி ஆல் வாக்கிங் இன் அ லைன், இப்போ வரிசையில் போய் வரிசையில் வந்தால் பள்ளிக்கூடமே பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். ஷால் வி ப்ளே, நம்ம விளையாடலாமா? பி ஜென்டில் டோன்ட் புஷ், தள்ளி விட்டு விளையாடக்கூடாது. ஓகேயா? இந்த மாதிரி இதெல்லாம் ஸ்கூலில் சொல்கிற சேஃப்டி டிப்ஸு. என்னெல்லாம் சொல்கிறாங்க தங்கம், ஷார்ப் ஆப்ஜெக்ட் வச்சு விளையாடக்கூடாது, டெஸ்க்கு பெஞ்ச் மேலே ஏறிட்டு விளையாடக்கூடாது, வரிசையில் போய் வரிசையில் வரணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் விளையாடும் போது தள்ளி விட்டு விளையாடக்கூடாது. அடுத்தது டூ அண்ட் லேர்ன், ஜாயின் த டாட் யூஸிங் க்ரீன் கலர் ஃபார் சேஃப், ரெட் ஃபார் அன்சேஃப். பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் விளையாடுறது சேஃப் தான், சுவிட்சு போர்டை தொடுறது ரெட் கலரு, சிசர் எடுத்து விளையாடுறதும் ரெட் கலரு, சைக்கிளிங் வந்து சேஃபான ஒன்று, அப்போ க்ரீன் கலர் போடணும். நெருப்பில் விளையாடுறது அன்சேஃப், அப்போ அன்சேஃபாக இருக்கிறத நம்ம ரெட் கலரில் ட்ராயிங் பண்ணணும், சேஃபாக இருக்கிறத நம்ம க்ரீனில் ட்ராயிங் பண்ணணும். சரியாடாம்மா? வந்து அழிச்சு விட்டுட்டோம். சரி, அது மாதிரி. அடுத்தது இஃப் யூ ஆர் இன் த சிச்சுவேஷன் வாட் வில் யூ டூ. இப்போ இந்த பாப்பா இவனோட காலை பிடிச்சி திருகுது, அப்போ நீ என்ன பண்ணுவேன்னு கேட்குறாங்க. ஸ்டே காம், அமைதியாக இருந்துப்பேன். சே ப்ளீஸ் ஸ்டாப், நிறுத்து அப்படின்னு சொல்லுவேன், இது செய்யலாம். மூவ் அவே, அங்கேருந்து ஓடி போயிடுவேன். பிஞ்ச் பேக், நானும் கூட சேர்ந்து கிள்ளுவேன். டெல் மை டீச்சர்கிட்ட போய் சொல்லுவேன், அப்போ இது செய்வேன். ஆஸ்க் ஃபார் ஹெல்ப்புக்கு யாரையாவது கூப்பிடுவேன், அப்போ நான் நீ என்னவெல்லாம் பண்ணலாம். சே ஸ்டாப் ப்ளீஸ், நிறுத்து அப்படின்னு சொல்லுவேன். டீச்சர்கிட்ட சொல்லுவேன். ஆஸ்க் ஃபார் ஹெல்ப்புக்காக யாரையாவது கூப்பிடுவேன். அதுக்கடுத்தது சேஃப்டி இன் வாட்டர் பாடிஸ், தண்ணியில் விளையாடும் போது என்னவெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தந்திருப்பாங்க தங்கம். ஆன் த வே ஆஃப் த ஃபெஸ்டிவலுக்கு போயிட்டு வர்ற வழியில் தண்ணியை பார்க்குறாங்க. இப்போ தொப்புக்கட்டின்னு குதிச்சிடலாமா? குதிக்கக்கூடாது. பெரியவங்க இல்லாமல் தண்ணியில் விளையாடவே கூடாது, தண்ணி பக்கம் போகவே கூடாது. செல்வி பாத் இந்த பாண்டுனா குளம், பாத்துனா குளிக்கிறது. பாண்டில் குளிக்கலாமா? எஸ் ஒன்லி வித் அன் அடல்ட், பெரியவங்களோட மாத்திரம் தான் குளத்துக்குள்ளே தண்ணிக்குள்ளே இறங்கணும். கவின் டூ நாட் பீப் இன் டு த வெல்,
பீப்புனா எட்டி பார்க்குறது. கவின் இந்த மாதிரி கிணறு இருந்ததுன்னா கிணறுல எட்டி பார்க்கக்கூடாதவங்க கீழே உள்ளே விழுந்து இறந்து போயிடணும். ஸ்டே அவே ஃப்ரம் த டேமேஜ்டு வால் இட் வில் ஃபால். இந்த மாதிரி உடஞ்சிருக்கும்ல, டேமேஜ் ஆகியிருக்கிற கட்டடத்து பக்கத்தில் நிற்கக்கூடாது, அது மேலே விழுந்துடும், மழை காலத்தில் இடிஞ்சு விழுந்துடும். இதெல்லாம் சேஃப்டி டிப்ஸ் வாட்டர் பாடிஸில். அடுத்தது டூ அண்ட் லேர்ன், சூஸ் அண்ட் ரைட். வாட்டர் அரவுண்டு தி எலக்ட்ரிக் போல் பி கேர்ஃபுல். ஸ்விம் வித் அன் அடல்ட் ப்ரெசன்ட். யார் கூட நீ ஸ்விம் பண்ணணும், பெரியவங்க இருந்தால் தான் ஸ்விம் பண்ணணும். ஸ்லிப்பரி ஸ்டெப்ஸ் வாக் கேர்ஃபுல்லி. வாட்டர் மேபி டீப், டு நாட் ஸ்டெப் இன். இதெல்லாம் கொடுத்துருக்காங்க தங்கம், அந்தந்த பிக்சருக்கு நேராக நம்ம எழுத வேணும். ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு ஸ்விம் வித் அடல்ட்ஸ் ஒன்லி. பாரு இதில் கரண்ட் வந்து பாஸ் ஆகுது. வாட்டர் அரவுண்ட் த எலக்ட்ரிக் போல் பி கேர்ஃபுல். எலக்ட்ரிக் போலை சுற்றி தண்ணி இருக்குது, ஷாக் அடிச்சிடும், கவனமாக இருக்கணும். இது பாரு ஸ்லிப்பரி ஸ்டெப்ஸ், இது பூரா பாசம் பிடிச்சி கிடக்குது. வாக் கேர்ஃபுல்லி, கேர்ஃபுல்லாக இல்லைன்னா வலிக்கு தண்ணிக்குள்ளே விழுந்துடணும். வாட்டர் மேபி டீப், இந்த மாதிரி தண்ணியில் இறங்கக்கூடாது, தண்ணி ஆழமாக இருக்கும். டோனா ஸ்டெப் இன், அதனால் உள்ளே போகக்கூடாது. சரியாடாமா? இந்த பிக்சருக்கு இதுதான் ஆன்சர். திங்க் அண்ட் டிசைன், கிரியேட் த போஸ்டர் ஆஃப் அ ஃபயர் கிராக்கர் சேஃப்டி. இப்போ தண்ணி வச்சுக்கணும், செப்பல் போட்டுக்கணும், பெரியவங்களோட தான் வெடிக்கணும். இந்த மாதிரி வாசகங்கள் இங்கே எழுத வேணும். சேஃப்டி இன் கம்யூனிட்டி, பொதுவில் இருக்கிறவங்களுடைய எப்படி சேஃபாக இருக்கிறது. அட் த ஃபெஸ்டிவல், இப்போ ஏதாவது திருவிழாவுக்கு கூட்டமாக இருக்கிற பக்கம் போகிற, ஸோ மெனி டைம்ஸ். அப்போ நீ வந்து பொம்மை கடையை பார்த்துட்டு அப்பா அம்மாவை விட்டுறக்கூடாது. வெயிட் ஸ்டே வித் அஸ், அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க, எங்கள் கூடயே இருன்னு சொல்லுவாங்க. கவின் ஸ்டாப், கவின் வந்து எங்கேயோ ஓடி போயிட்டான். அங்கே பாரு பொம்மையை தூக்கிட்டு அழுதுட்டு இருக்கான். கவின் மதர் வேர் ஆர் யூ, அம்மா எங்கே இருக்கீங்கம்மா அப்படின்ட்டு அழுகிறான். அந்த மாதிரி நீ தொலைஞ்சு போயிட்ட அப்படின்னு சொன்னால் வாட் டு யூ டூ வென் யூ கெட் லாஸ்ட். இப்போ நீ தொலைஞ்சு போயிட்ட அப்படின்னா என்ன பண்ண வேணும், போலீஸ்கிட்ட வாட் ஷுட் ஐ டூ, என்ன பண்ணட்டும், டோன்ட் பி அஃப்ரைட், தெர் ஆர் பீப்புள் டு ஹெல்ப் யூ, ஃபைண்ட் த ஹெல்ப். உனக்கு உதவுறதுக்கு ஆள் இருப்பாங்க, யாருன்னு கண்டுபிடிக்கணும். என்ன பண்ண வேணும், ஆஸ்க் பீப்புள் ஃபார் ஹெல்ப் டு ரீச் போலீஸ்மேன். இந்த பெரியவங்க கிட்ட கேட்டு போலீஸை போய் பார்க்கணும். டெல் ஹிம் ஆர் ஹேர் யுவர் பேரண்ட்ஸ் ஃபோன் நம்பர். அந்த போலீஸ்கிட்ட போய் உங்கள் அப்பா அம்மாவை நம்பரை சொல்லி ஃபோன் பண்ண சொல்ல வேணும். அப்படி அப்பா அம்மா நம்பர் உங்களுக்கு தெரியலன்னு சொன்னால் ஆஸ்க் an adult around you to dial 1098 1098 இந்த நம்பருக்கு கால் பண்ணணும். இவங்க சைல்டு ஹெல்ப் லைனுக்குன்னா அவங்க நீங்கள் இருக்கிற பக்கம் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா 14417 இந்த நம்பருக்கு வந்து டயல் பண்ண வேணும். இப்போ இந்த மாதிரி கூட்டம் நிறைஞ்ச இடத்துல தொலைஞ்சு போயிட்டேன்னா யாராவது பெரியவங்கள்ட்ட கேட்டு போலீஸை அணுக வேணும். போலீஸ்க்கு உங்களோட ஃபோன் நம்பரை சொல்லி அப்பா அம்மாவை வர சொல்லலாம். அப்படி இல்லைன்னா 1098 14417க்கு டயல் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டி டைம். பார்த்தீங்கன்னா இந்த பாப்பா தொலைஞ்சு போயிடுறாங்க. நோபடி ஹேஸ் கம் டு பிக்கப் யூ ஆஃப்டர் ஸ்கூல் முடிஞ்சு யாருமே வரலாம். யூ த மைஸ் அண்டு ஃபைண்ட் அவுட் ஹூ யூ ஷுட் ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். யார்கிட்ட நீ ஹெல்ப் கேட்ப அப்படின்னு சொல்லுங்கிறாங்க. ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட கேட்பியா, உன் வயசில் இருக்கிற குட்டீஸ்கிட்ட கேட்பியா, இல்லை ஆட்டோ டிரைவர்கிட்ட கேட்பியா, டீச்சர்கிட்ட கேட்பியா. ஆட்டோ டிரைவர் கடத்திட்டு போயிடுவான், உன் வயசில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஸ்ட்ரேஞ்சர்கிட்டையும் கேட்கக்கூடாது. யார்கிட்ட கேட்க வேணும்னா டீச்சர்கிட்ட தான் கேட்க வேணும். இப்போ டீச்சருக்கு போகிறதுக்கு வழி என்னவோ அந்த வழியில் நம்ம போய் டீச்சர்கிட்ட ஹெல்ப் கேட்க வேணும். டீச்சர் கேட்டிங்கன்னா உன்னோட பேரண்ட் நம்பர் வச்சுருப்பாங்க, கூப்பிட்டுருவாங்க. சரியா? லேர்னிங் செக். சர்க்கிள் த ஆட் ஒன். இது மூணுலேயும் சேராதது என்ன, இது நல்ல ஸ்மெல், இது நல்ல ஸ்மெல், இது நல்ல ஸ்மெல். இது வந்து என்ன தங்கம், ட்ரம்ஸு. ஸோ தட் இது கூட சேராது. மேட்ச் த சென்ஸ் வாட் யூ யூஸ் வித் த ஆக்ஷன். ஸோ இவன் என்ன பண்ணுறான், ஹியர் பண்ணுறான். ஹியரிங். இவன் என்ன பண்ணுறான், டச் பண்ணிகிட்டு இருக்கான் ஐஸை. இந்த பாப்பா வந்து ரோஸை ஸ்மெல் பண்ணுறாங்க. ஸோ தட் இதுதான் இதுக்கான ஆன்சர். சர்க்கிள் த திங் தட் கேன் ஹார்ம் யூ. எது உனக்கு வந்து ஹார்ம்ஃபுல்லானது, ஹார்மானதுங்கிறத கேட்குறாங்க தங்கம். பார்த்தீங்கன்னா அடுப்பு பக்கத்தில் போகக்கூடாது, உடஞ்ச கண்ணாடி பக்கத்தில் போகக்கூடாது, பிளேடு எடுத்து விளையாடக்கூடாது, இது முள் இருக்கும். அடுத்தது சுவிட்ச் போர்டில் விளையாடக்கூடாது. அதில் தான் நம்ம சர்க்கிள் பண்ணிடணும். அடுத்தது மீனா இஸ் லாஸ்ட் வாட் ஷூ ஷீ டூ. மீனா தொலைஞ்சு போயிடுறா, அவள் என்ன பண்ணுவான், அவள் என்ன பண்ணணும்னா போலீஸ்கிட்ட சொல்லணும். டெல்ல போலீஸ் ஆஃபீஸர். அப்படி இல்லைன்னா 1098 14417க்கு கால் பண்ணிட வேணும். I can do. Look at the picture.
கலர் சேஃப் ஆக்ஷன் இன் க்ரீன் அண்ட் அன்சேஃப் ஆக்ஷன் இன் ரெட். க்ரீனா ரெட்டான்னு சொல்ல வேணும். குப்பையை குப்பை தொட்டியில் போடுறது என்ன தங்கம்? நல்ல ஆக்ஷன். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? க்ரீன் கலர். இங்கே க்ரீன் கலர் போடுறோம். அடுத்தது வரிசையில் நின்று கை கழுவுறது வந்து க்ரீன். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் எதெல்லாம் ரெட்டு? டெஸ்க் பெஞ்சில் ஏறி விளையாடுறது தப்பு, கீழே விழுந்துடணும். தள்ளி விட்டு விளையாடுறது தப்பு, ஸ்லைடில் போகிறது தப்பு. இதெல்லாம் வந்து ரெட் ஆக்ஷன். சூஸ் அண்ட் ரைட் த சேஃப் ஆக்ஷன். வென் ஐ எம் நியர் அ பாண்ட் எ ரிவர் ஐ ஷுட். பாண்டுன்னா குளம், ரிவர்னா ஆறு. குளத்து பக்கத்துலேயும் ஆறு பக்கத்தில் இருக்கும்போது நான் என்ன பண்ணணும்? ப்ளே இன் வாட்டர், கீப் அவே ஃப்ரம் வாட்டர். என்ன பண்ணணும்னா கீப் அவே ஃப்ரம் வாட்டர், தண்ணியை விட்டு தள்ளி போயிடணும். இந்த கிளாஸ் ரூம் ஐ ஷுட். இந்த கிளாஸ் ரூமில் நான் என்ன பண்ணணும்? யூஸ் த டெஸ்க் டு ரைட். எழுதுறதுக்கு மாத்திரம்தான் டெஸ்க்கை பயன்படுத்தணும். ப்ளே ஆன் த டெஸ்கில் விளையாடுறதுங்கிறது தப்பு. விச் சென்ஸ் டூ வி யூஸ்? என்ன சென்ஸுங்க நம்ம யூஸ் பண்ணுவோம்? சாப்பிடும்போது டேஸ்ட்டு, வாசம் பிடிக்கும்போது ஸ்மெல்லு, இவங்க பேசுகிறம்போது ஹியரிங். இப்போ பார்த்தீங்கன்னா ஐஸ் க்யூப்பை தொடும்போது டச்சு, தொட்டு பார்க்குறது. ஜாயின் த ஆக்ஷன் டு த கரெக்ட் சிம்பிள்ஸ். இப்போ ஷேர் பண்ணி சாப்பிட்றது குட், தம்ஸ் அப். ஓகேயா? ஸோ ஹெல்ப் பண்ணிக்கிறது தம்ஸ் அப். தள்ளி விட்டு விளையாடுறது தம்ஸை கீழே போடுறது, இந்த ஆக்ஷன். அடுத்தது வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க? இந்த பையில கேலி பண்ணி சிரிக்கிறாங்க, அதுவும் தம்ஸை கீழே போடுற ஆக்ஷன்ஸ். ஓரல் கொஸ்டின்ஸ் அவ்வளோதானம்மா, இதோட முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்தது யூனிட் 2 அரவுண்ட் அஸ். அரவுண்டுனா நம்மளை சுற்றி, அஸ்னா நாம், அரவுண்டுனா சுற்றி, நம்மை சுற்றி. ஒண்டர்ஸ் ஆஃப் நேச்சர். நேச்சர்னா இயற்கை, இயற்கையின் அற்புதங்கள். சரியாடாமா? நம்மை சுற்றி இருக்கிற இயற்கையின் அற்புதங்கள். அதில் பார்த்தோம்னா லைட் அண்ட் ஷேடோஸ். லைட்னா என்ன? வெளிச்சம். ஷேடோஸ்னால் நிழல். இப்போ நம்ம மேலே வந்து வெளிச்சம் பட்டோன்னா நைட்ல எல்லாம் நிழல் தெரியுமில்ல தங்கம், அதை பற்றி இங்கே சொல்ல போகிறாங்க. வாட் இஸ் அ ஷேடோ? ஷேடோனா என்ன? நிழல்னா என்ன? ஹவு டஸ் இட் சேஞ்ச்? அது எப்படி நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாறும்? ஸ்டாண்ட் இன் த சன்லைட். சூரிய வெளிச்சத்தில் நில்லு. டு யூ நோட்டீஸ் த டார்க் ஷேட்? பார்த்தீங்கன்னா டார்க் ஷேடு தெரியும் தானே, உன்னோட நிழல் உனக்கு தெரியும் தானே, அதை தான் டார்க் ஷேடுன்னு சொல்கிறாங்க. தெர் இஸ் யுவர் ஷேடோ. அந்த டார்க் ஷேடு இதைத்தான் என்ன சொல்கிறோம்? ஷேடோன்னு சொல்கிறோம். லைட் ஃபார்ம்ஸ் ஷேடோஸ். யார் இந்த ஷேடோவை உருவாக்குறது அப்படின்னு சொன்னால் ஒளி. லைட்னு என்ன தங்கம்? ஒளி. ஒளி தான் வந்து இந்த ஷேடோவை உருவாக்குது. ப்ளே இன் த ஷேடோ காப்பி கேம். சரியா? ஆக்டிவிட்டி கேம். அருண் அண்ட் சலீம் ஆர் பிளேயிங் இன் த சன்லைட். அருணும் சலீமும் சன்லைட்டில் விளையாடிட்டு இருக்காங்க. அருண் டஸ் த ஆக்ஷன் ஆஸ் ஷூன். அருண் என்ன பண்ணுறான்? கையை தூக்குறான். சலீம் வாட்சஸ் ஒன்லி அரேஞ்ச் ஷேடோ. சலீம் என்ன பண்ணுறான்? இந்த அருணுடைய ஷேடோவை மாத்திரம் பார்த்து அண்ட் காப்பீஸ் த மூமெண்ட்ஸ். அவன் என்ன பண்ணுறானோ அதை காப்பி பண்ணுறான். ஓகேயா? ப்ளே திஸ் கேம்ஸ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சாமி, நீ வெயிலில் போய் நின்றுட்டு சன்லைட்டில் நின்றுட்டு நீ ஒரு ஆக்ஷன் பண்ணு. உன்னோட ஆக்ஷனுடைய நிழலை பார்த்துட்டு உன் ஃப்ரெண்டை அப்படியே செய்ய வேணும். இதுதான் வந்து கேம். பற்றியா? இவன் காலை தூக்குறான், அதை பார்த்துட்டு அந்த ஷேடோவை பார்த்துட்டு இவன் ஒரு காலை தூக்குறான். இவன் குமிஞ்சிட்ருக்கிறான், அந்த ஷேடோவை பார்த்துட்டு இவனும் குமிகிறான். லைக்வைஸ் இந்த கேம் இருக்கும். டூ அண்ட் லேர்ன். சர்க்கிள் த கரெக்ட் ஷேடோ ஆஃப் த அனிமல். பார்த்தங்க, இது அந்த பக்கம் தலையை திருப்பிட்டு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வால் மொக்கையாக இருக்குது. இதுதான் கரெக்ட் ஒன். இது பாரு, வயிறு தொப்பை விழுந்துருச்சு. ஸோ தட் தேர்ட் ஒன்று தான் கரெக்டாக இருக்குது. இந்த எலிஃபெண்ட்டில் பார்த்தோம்னா இந்த எலிஃபெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரங்க் இல்லை. இந்த எலிஃபெண்ட்டு தான் கரெக்டான மேட்சாக இருக்குது. இது பாரு, வால் இல்லை. அடுத்தது லாஸ்ட் ஒன்று, இது என்ன? இதுவும் கரெக்டாக தான் இருக்குது, ஆனால் வந்து கொஞ்சம் தொப்பை பெருசாக தெரியுது. சரி, அடுத்தது கேமல். கேமலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து எக்ஸாக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து எப்படி இருக்குது? அந்த குமிழ் இல்லை. இது எப்படி இருக்குது? குமிழ் ரொம்ப பெருசாக போயிடுச்சு, வால் இல்லை. அது மாதிரி இதுவும் தான் குமிழ், இன்னொரு குமிழை காணேன். ஸோ தட் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த எக்ஸாக்ட் மேட்ச் தேர். அப்சர்வண்டா மார்னிங் 10 AM. இதோட ஷேடோ எப்படி இருக்குன்னா ஸ்ட்ரைட்டாக லென்த்தியாக இருக்கும். ஆஃப்டர்நூன் மதிய நேரத்தில் ஷேடோ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், நம்ம கால்குள்ளேயே தான் இருக்கும். ஈவினிங்லும் ஷேடோ எப்படி இருக்கும்? பெருசாக இருக்கும். அதுதான் அவங்க சொல்கிறாங்க. வென் டூ யூ சி த ஷார்ட்டஸ்ட் ஷேடோ இன் த டே? எப்போ பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் ஆஃப்டர்நூன். இந்த இடத்துல என்ன தங்கம் நம்ம டைப் பண்ணணும்? ஆஃப்டர்நூன்னு இந்த இடத்துல எழுத வேணும். சரியாடாமா? அடுத்தது அப்சர்வ் அண்ட் டிஸ்கஸ். அப்சர்வ் பண்ணு முதல்ல, அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணு.
வை டு பீப்புள் அண்ட் அனிமல்ஸ் லைக் பீயிங் அண்டர் எ ட்ரீ? ஓகே, மனிதர்களும் அனிமல்ஸ் விலங்குகளும் லைக் விரும்புகிறாங்க பீயிங் அண்டர் எ ட்ரீ, மரத்துக்கு அடியில் இருக்கிறதுக்கு எதுக்கு விரும்புகிறாங்க? ஏன்னா மரத்தோட நிழல்னால நமக்கு குளிர்ச்சியாக இருக்கும் இல்லையாடா தங்கம், காற்று இருக்கும், அதனால தான் நம்ம மரத்தை விரும்புகிறோம் மரத்துக்கடியில் இருக்கிறதுக்கு. அவங்களே ஆன்சர் பண்ணியிருக்காங்க. த ஷேடோ ஆஃப் த ட்ரீ, ஷேடோனா என்ன? நிழல், மரத்தோட நிழல். கிவ்ஸ் அ ஷேட், நமக்கு வந்து நிழல் தருது. மரத்தோட நிழல் வந்து நமக்கு நிழல் தர்றதுனால நம்ம அதுக்கு கீழே இருக்கிற விரும்புகிறோம். டூ அண்ட் லேர்ன், லுக் அட் த பிக்சர் அண்ட் ரைட் த ஆக்ஷன், படத்தை பார்த்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு எழுது. சில்ட்ரன், குழந்தைங்க இங்கே என்ன தங்கம் பண்ணிட்டு இருக்காங்க? விளையாடிட்டு இருக்காங்க. விளையாடிட்டு இருக்காங்கிறத நான் எப்படி சொல்லுவோம்? பிளேயிங். ஓல்டு மேன், வயதான மனிதர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? இங்கே படுத்துட்டு இருக்காங்க. படுத்துட்டு இருக்கிறது இங்கிலீஷ் என்ன? ஸ்லீப்பிங். உமன், பெண்கள், பெண்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. பேசுறதுக்கு இங்கிலீஷ் என்ன? டாக்கிங். அடுத்தது வெண்டர், வெண்டர்னா வியாபாரி, வியாபாரம் என்ன பண்ணிட்டு இருக்கான்? செல் பண்ணிட்டு இருக்கிறான். செல்லிங், வியாபாரம் பண்ணுறான், அது வந்து செல்லிங். அடுத்தது நேம் த அனிமல்ஸ் இன் த பிக்சர், படத்தில் இருக்கிற அனிமல்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஆடு, ஆடுக்கு வந்து கோட்டு. பசுமாடு இருக்குது கவ்வு. நாய் இருக்குது டாகு. அடுத்தது புறா இருக்குது டோ. அடுத்தது காகம் இருக்குது குரோ. அடுத்தது அணில் இருக்குது இந்த இடத்துல ஸ்குவரில். அணில் என்னன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில்? ஸ்குவரில். அடுத்தது பஃபல்லோ, பஃபல்லோன்னு என்னடாமா? எரும மாடு. எரும மாடு இருக்குது. அடுத்தது பார்ப்பா கம்பேர் அண்ட் ஷேர், கம்பேர் பண்ணு ஷேர் பண்ணிக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர். ஸ்டாண்ட் இன் த சன்லைட், வெயிலில் நில்லு, என்னாகும்? தென் ஸ்டாண்ட் அண்டர் த ட்ரீ, அப்புறம் நிழலுக்கு போ, என்னாகும்? ஹவு டு யூ ஃபீல், என்ன ஆகும்டா தங்கம்? வெயிலில் நின்னோம்னா வேர்த்து கொட்டும், மரத்துக்கடியில் நின்னோம்னா நிழலாக இருக்கும், காற்று இருக்கும், நல்ல குழுன்னு இருக்கும் இல்லையா? தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் தேர். இன்னொரு பக்கம் படிச்சிடலாமா? போதும். ஏர், டூ அண்டு அப்சர்வ். ஏர், காற்றை பற்றி இவங்க டிஃபைன் பண்ண போகிறாங்க. ஹவு டஸ் சவுண்ட் ரீச் யூ, எப்படி சவுண்ட்னா சப்தங்கள். இப்போது மிஸ்ஸு கைத்தட்டுறேன்னா அது எப்படி உனக்கு வந்து ரீச் ஆகுது அப்படின்னு சொன்னால் காற்று மூலமாக தான் அந்த ஒலி பரவுது, அது மூலமாக தான் அது வந்து நம்ம செவியை வந்தடையுது. ஆஸ்க் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் டு கிளாப் ஃப்ரம் ஒன் கார்னர் ஆஃப் த கிளாஸ் ரூம் உடைய ஒரு மூலையில் நின்று உன் ஃப்ரெண்டை கிளாப் பண்ண சொல்லு. கேன் யூ ஹியர் த கிளாப், உன்னால் அந்த கிளாப்பை கேட்க முடியுமா? கிளாப்னா என்ன தங்கம்? கை தட்டுறது. கேட்க முடியும் தானே? இந்த சத்தத்தை உன்னால் கேட்க முடியும் தானே? அப்போது அந்த சத்தம் எதன் மூலமாக வருதுன்னு சொன்னால் காற்று மூலமாக தான் வருது. ஏர் மூவ்ஸ் திங்ஸ், பொருள்களை ஆடிக்காத்தில் அம்மையும் தூக்கிட்டு போயிடணுங்களா தங்கம்? இப்போது பொருளை தூக்கும். ஏர் கேரி சவுண்டு, சப்தங்களை வந்து கேரி பண்ணும், நகர்த்தும். ஏர் ஸ்ப்ரெட் ஸ்மெல்ஸ், இப்போ அம்மா தாளித்து ஊற்றுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த வாசம் நமக்கு எதன் மூலமாக வந்தடையுதுன்னா காற்று மூலமாக தான் வந்தடையுது. வாட் வில் ஹேப்பன் இஃப் தெர் இஸ் நோ ஏர் அரவுண்ட் அஸ், நம்மளை சுற்றி காற்று இல்லைன்னா என்ன நகலும்? பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம பேசுகிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்காது, வாசம் தெரியாது, நம்மளால் சுவாசிக்க முடியாது இல்லையா? அடுத்தது லிசன் டு த சவுண்ட், இந்த சத்தத்தை கேளு. டேக் 2 straws ஆஃப் டிஃப்ரெண்ட் லென்த்து, 2 டிஃப்ரெண்ட் லென்த்தில் நீளத்தில், ஒன்று பெருசு ஒன்று சின்னது, இந்த மாதிரி லாங் அண்ட் ஷார்ட்டு. ஸ்டானா என்ன சாமி? இந்த எல்லாம் குடிக்கிறதுக்கு கொடுப்பாங்கள்ல ஸ்ட்ரா, அதை எடுத்துக்கோ, ஊதுகுழலை எடுத்துக்கோங்கிறாங்க. ஹோல்டு 1 straw அண்ட் ப்ளோ ஏர் த்ரோ இட் டு மேக் அ சவுண்டு, அதை வந்து வாயில் வச்சு சப்தம் பண்ணு. ப்ளோ ஏர் அப்படின்னு சொன்னால் காற்றை ஊது அப்படின்னுங்கிறாங்க. ப்ளோ த்ரோ த அதர் ஸ்ட்ரா, இன்னொரு ஸ்ட்ராவில் வந்து இன்னொன்று குட்டியாக இருக்குதுல்ல அதை எடுத்து வச்சு அதுலேயும் ஊது. லிசன் த சவுண்ட் ஃப்ரம் ஈச் ஸ்ட்ரா, ஒன்னொன்லையும் இருந்து என்ன சத்தம் எப்படி வருது அப்படின்னு லிசன் பண்ணேன். இப்போது நீளமாக இருக்கிற ஸ்டால நம்மளோட சவுண்டு எப்படி இருக்கும்னா சாஃப்ட் சவுண்டாக தான் இருக்கும். ஏன்னா அந்த காற்று வந்து ரீச் ஆகிறதுக்கு டைம் எடுக்கிறதுனால நமக்கு வந்து சத்தம் கம்மியாக தான் வரும். ஆனால் அந்த ஷார்ட்டாக இருக்குதுல்ல, குட்டையாக இருக்கிற அந்த ஸ்டா மூலமாக ஊதும்போது சத்தம் நமக்கு மிகுதியாக கேட்கும். ஏன்னு சொன்னால் அந்த காற்று வந்து மலார்னு வெளியே வந்துடுது இல்லையா? அதனால் நமக்கு அந்த சத்தம் வந்து லவுடாக இருக்கும். டூ அண்ட் லேர்ன், சர்க்கிள் ஆல் தட் மேக் சவுண்ட்ஸு, எதன் மூலமெல்லாமா சத்தம் வருமோ அது மூலம் அதையெல்லாம் வந்து மார்க் பண்ண சொல்கிறாங்க. இப்போ பஸ்ஸில் ஹாரன் இருக்குல்ல தங்கம், ஹாரன் அடித்தா சத்தம் வரும்ல, மழை அடித்தோம்னா டபா டபான ஒரு சத்தம் வரும்ல. இப்போ த்ரெட்டில் உள்ளன் த்ரெட்டில் உனக்கு ஏதாவது சத்தம் வருமா? வராது, ஒன்றுமே சத்தம் வராது. இடி இடிச்சதுன்னா சத்தம் வருமா? நாய் குறைச்சதுன்னா சத்தம் வருமா? ஓன்ட்டு. காக்கா கத்துச்சுன்னா சத்தம் வருமா? அடுத்தது வேன் மூவ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் உனக்கு சத்தம் வருமா?
வேணுமா? அப்போது சத்தம் வர்றதெல்லாம் நம்ம வந்து மார்க் பண்ண வேணும். இப்போ துணியில் நமக்கு ஏதாவது சத்தம் இருக்குமா? இருக்காது. புல்லில் ஏதாவது சத்தம் இருக்குமா? நமக்கு இருக்காது. இப்போ எதுல எல்லாம் நமக்கு சத்தம் வரும்? ஹாரன் அடிக்கும்போது சத்தம் வரும், மழை அடிக்கும்போது சத்தம் வரும், இடி இடிக்கும்போது சத்தம் வரும், கார் பஸ்ஸு போச்சுன்னா சத்தம் வரும், காக்கா கத்துச்சுன்னா சத்தம் வரும், நாய் குலைச்சிச்சுன்னா சத்தம் வரும். விச் சவுண்ட் டூ யூ லைக்? உனக்கு இதில் எந்த சத்தம் பிடிக்கும்? ரெயின்னா ரெயின்னு எழுது. மிஸ் வந்து தண்டர் எழுதியிருக்க, இடி இருக்கிற சத்தம் ஒரு மாதிரி பயமாக நல்லாயிருக்கும் இல்லையா தங்கம்? அதனால நான் தண்டர்னு எழுதிட்டேன். ஃபன் வித் பேப்பர் இதை வந்து பண்ண சொல்லி உனக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஹவு டு ஸ்மெல் ரீச் அஸ்? ஸ்மெல் வாசம் எப்படி நம்மளை வந்து அடையுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தங்கம். காற்றின் மூலமாக நமக்கு வந்து நம்மளை வந்து அடையுது. ஹவு டு த ஸ்மெல்ஸ் ஆஃப் ஃபுட் ஃப்ரம் கிச்சன் ரீச் யூ? ஸ்மெல்ஸ் வந்து கிச்சனில் இருந்து அம்மா பிரியாணி பண்ணாங்கன்னா எப்படி உனக்கு ரீச் ஆகுது? அது வாசம் மூலமா. தட் இஸ் ஏர். தெர் இஸ் அ ஏர். ஏர் இஸ் த மெயின் ஆப்ஜெக்ட் தேர். ட்ரா 3 ஆப்ஜெக்ட் தட் ஹாவ் அ பிளசன்ட் ஸ்மெல். அருமையான ஸ்மெல் இருக்கிற, பிளசண்டான ஸ்மெல் இருக்கிற 3 ஆப்ஜெக்ட்ஸ் எழுதுன்னு சொல்லியிருக்காங்க. மிஸ் வந்து ரோஜா பூ எழுதியிருக்கேன், லேவண்டர் பூ, பெர்ஃப்யூம், சென்ட் இருக்குல்ல, இது 3 சரியா? அடுத்த பக்கம் கைண்ட்ஸ் ஆஃப் விண்ட்ஸ், காற்றின் வகைகள். காற்றின் வகைகளை பற்றி இதில் சொல்லி கொடுத்துருக்காங்கப்பா. அப்சர்வ் அண்ட் டிஸ்கஸ். ஹவு ஸ்ட்ராங் ஏர் மூவிங் ஏர். ஓகேயா? ஸோ ப்ரீஸு, காற்றுல ஒரு வகை வந்து ப்ரீஸுனா தென்றல் காற்று. அதில் உட்காந்துருக்கவே நமக்கு வந்து இனிமையாக இருக்கும், குழு குழுன்னு வர்ற காற்று தென்றலாக. ஸ்ட்ராங் விண்ட் அப்படின்னு சொன்னால் இதுக்கு அடுத்த பொசிஷன். காற்று கொஞ்சம் விசையில் அடிக்கும்ல, அதை நம்ம ஸ்ட்ராங் விண்ட் அப்படின்னு சொல்கிறோம். கேல் அப்படின்னு சொன்னால் அது வந்து சுழல் காற்று மாதிரி சரியாடா தங்கம்? சுழல் இருக்கும்ல அது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோம்னா தான் புயல் அடிக்குதுன்னு சொல்கிறாங்களே, புயலாக இருக்குது நீங்கள் வந்து கடலுக்கெல்லாம் போகாதீங்கன்னு சொல்கிறாங்களே அது சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று என்ன? ப்ரீஸ்னா தென்றல் காற்று. அடுத்தது ஸ்ட்ராங் விண்டுனா காற்று, ஸ்ட்ராங் விண்டுனா பலத்த காற்று. கேல் அப்படின்னு சொன்னால் புயல், கேல்னு சொன்னால் என்ன சாமி? சூறாவளி மாதிரி. அடுத்தது வந்து சுழல் காற்று, சூறாவளின்னு சொல்லுவோம்ல, அதுதான் கேல். ஸ்டோம்னா தான் புயல் சரியாடம்மா? அடுத்தது கீழே பார்க்கலாம். ஸோ திங்க் அண்ட் ரைட். இந்த படத்தை பார்த்து நீயே எழுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாரு, இந்த காற்று மென்மையாக இருக்குது, அப்போ அதை நம்ம என்ன சொல்கிறோம்? ப்ரீஸ்ன்னு சொல்கிறோம். இது பாரு, இடிச்சிட்டு மழை விழுந்துட்டு பாரு எப்படி மோசமாக இருக்குதுல்ல, இதை நம்ம ஸ்ட்ரோம் புயல்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இவனோட ஷர்ட்டை மாத்திரம் தூக்குது, இது வந்து ஸ்ட்ராங் விண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது பாரு, கொடையெல்லாம் கொஞ்சம் இழுத்து விடுது, இதை வந்து நம்ம கேல்னு சொன்னால் சுழல், சூறாவளி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரியாடாமா? இதோட ஏர் பார்ட்டு முடியுது. வாட்டர்னா என்ன? தண்ணி நமக்கு எப்படி கிடைக்குது, எங்கேருந்து வந்து அடையுது அப்படிங்கிறத பற்றி இதில் சொல்லி தரப்போகிறாங்க. வேர் டஸ் த வாட்டர் இன் அவர் ஹோம் கம் ஃப்ரம்? நமக்கு வீட்டில் நம்ம உபயோகப்படுத்துகிற தண்ணி எங்கேருந்து வருதுன்னு கேட்குறாங்க. மழை பொழியுது தங்கம், மலையிலிருந்து அது ரிவர் ஆறாக கன்வெர்ட் ஆகுது. வர்ற ஆறு வந்து டேம் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம்? டேமில் பிடிச்சி வச்சு அந்த தண்ணியை பயன்படுத்துகிறோம். இன்னொன்று மழை தண்ணி வந்து லேக்கு, குளம் குட்டை இருக்கும்ல, லேக்கில் வந்து சேவ் ஆகுது, அந்த தண்ணியும் நம்ம உபயோகப்படுத்துகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா பாண்டுனா குளத்தில் வந்து தண்ணி அது வந்து தேங்குது, அப்படியும் நம்ம எடுத்துக்கிறோம். இன்னொன்று வந்து என்னன்னு சொன்னால், இப்படி கிடைக்கிற தண்ணியை ஓவர் ஹெட் டேங்க், தண்ணி தொட்டி இருக்குல்ல, தண்ணி தொட்டியில் சேமித்து நமக்கு வந்து கவர்மெண்ட்டு ஊற்றுறாங்க இல்லையா? வாரம் ஒருக்கா தண்ணி வருதுல்ல, அது வந்து தண்ணி தொட்டியில் சேமிக்கிற தண்ணி. இப்போ மெட்ராஸ் மாதிரி இடத்துல தண்ணி லாரி வரும், டேங்கர். அந்த டேங்கர் மூலமாக தண்ணி வந்து நம்ம பிடிச்சிக்குவோம். அந்த டேங்கர்லேருந்து போய் இங்கே ட்ரம்மில் வந்து தண்ணி சேவ் பண்ணி அந்த தண்ணியும் நம்ம உபயோகப்படுத்துகிறோம். இன்னொன்று வந்து போர்வெல் அண்டு ஹேண்ட் பம்ப்பு. போர் போட்டு போர் தண்ணியும் நம்ம உபயோகப்படுத்துகிறோம். முன்ன காலத்தில் இந்த மாதிரி பம்ப் இருக்கும், அடிவம்பில் போய் அடித்து தண்ணி பிடிச்சிட்டு வருவாங்க. ஓகே, இந்த மாதிரி கிடைக்கிற தண்ணியை நம்ம என்ன பண்ணுறோம்? வீட்டில் சேவ் பண்ணி அதை டேப் மூலமாக உபயோகப்படுத்துகிறோம். அடுத்தது இன்னொரு வகை என்னென்னா கிணறு மூலமாகவும் நமக்கு தண்ணி கிடைக்கிது. ஸோ அப்போ தண்ணி நம்ம சோர்சஸ், வாட்டரோட சோர்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் எதுவெல்லாம் வாட்டரோட சோர்சஸ்ஸு? ரெயின், அடுத்தது பார்த்திங்கன்னா ரிவரு, அடுத்தது டேமு, அடுத்தது லேக்கு, அடுத்தது பாண்டு, அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஓவர் ஹெட் டேங்க் அப்படின்னு சொன்னால் தண்ணி தொட்டி தங்கம். அடுத்தது டேங்கர் லாரி, தண்ணி லாரி, அதை வந்து டேங்கில் ஃபில் பண்ணிக்கிறோம். போர்வெல் அண்டு ஹேண்ட் பம்ப் மூலமாக அடித்து நிலத்தடி நீரை நம்ம எடுத்துக்கிறோம்.
இப்படி வீட்டில் சேவ் பண்ணுற தண்ணியை டேப் மூலமாக பயன்படுத்துகிறோம். அடுத்தது வெல்லுன்னு சொன்னால் என்ன, கிணறு மூலமாகவும் நம்ம தண்ணி எடுத்து யூஸ் பண்ணுறோம். ரெயின் வாட்டர் கோஸ் டவுன் இன்டு த சாயில். ரெயின் வாட்டர் வந்து மண்ணுக்குள்ளே போகுது. வெல்ஸ் அண்ட் போர்வெல்ஸ் பிரிங் இட் அப் ஃபார் அவர் யூஸ். அப்போ நிலத்தில் போகிற அந்த தண்ணியை நம்ம கிணறு மூலமாகவும் போர் போட்டும் அந்த தண்ணியை மறுபடியும் எடுத்து நம்ம ரீயூஸ் பண்ணுறோம். ஓகே, வாட்டர் ட்ராவல்ஸ் எ லாங் ஜேர்னி பிஃபோர் ரீச்சிங் அவர் ஹோம். நம்ம வீட்டை வந்து அடையிறதுக்கு முன்னாடியே தண்ணி நிறைய இடத்துல பயணம் வந்து தான் நம்மளை வந்து அடையுது. அடுத்தது டூ அண்ட் லேர்ன். வேர் டஸ் த வாட்டர் வி யூஸ் கம் ஃப்ரம், ரைட். நம்ம உபயோகப்படுத்துகிற அந்த தண்ணி எங்கேருந்து வருது அதை எழுது அப்படிங்கிறாங்க. முதல்ல ரெயின், மழை விழுகுது, மழை தண்ணி ரிவராக கன்வெர்ட் ஆகுது. இந்த ரிவர் தண்ணி வந்து ஒரு வகை வந்து அண்டர் கிரவுண்டு நிலத்துக்கடியில் போகுது, இன்னொன்று வந்து லேக்குக்கு போகுது, இன்னொன்று வந்து டேமில் போய் சேவ் ஆகுது. இப்போ அண்டர் கிரவுண்ட் வாட்டர் நிலத்தடிக்கு போகிற தண்ணியை நாம் கிணறு மூலமாகவும் ஹேண்ட் பம்ப் அடிக்குழாய் மூலமாகவும் அந்த தண்ணியை வெளியே எடுத்து யூஸ் பண்ணுறோம். இந்த லேக்கில் இருக்கிற தண்ணியை தண்ணி லாரி டேங்கர் மூலமாக எடுத்துகிட்டு போய் டேங்க்கில் ஃபில் பண்ணி டேப் மூலமாக யூஸ் பண்ணுறோம். டேமில் இருக்கிற தண்ணியை ஓவர் ஹெட் டேங்க் தண்ணி தொட்டியில் சேவ் பண்ணி அதையும் நம்ம வந்து இந்த மாதிரி டேங்க்கில் ஃபில் பண்ணி டேப் மூலமாக உபயோகப்படுத்துகிறோம். இப்படித்தான் வந்து தண்ணி பல தூரத்துலேருந்து நம்மளை வந்து அடையுது. சரியாடாமா? ஸோ மழை தண்ணி, ஆற்று தண்ணி நிலத்தில் போகிறது அண்டர் கிரவுண்ட் வாட்டர், நிலத்தடி நீர். அதுலேருந்து நமக்கு கிணறு மூலமாகவும் அடிவம்பு மூலமாகவும் தண்ணி கிடைக்குது. அடுத்தது லேக்கில் இருக்கும்ல, இருசாமி இதை அழைச்சிக்கலாம். லேக்கில் இருக்கிற தண்ணி நம்ம தண்ணி டேங்க் மூலமாக எடுத்து நம்மளோட மேலே தொட்டியில் சேவ் பண்ணி பைப்பில் யூஸ் பண்ணுறோம். டேமுக்கு போகிற தண்ணியை வந்து தண்ணி தொட்டி மூலமாக சேவ் பண்ணி நம்ம டேங்க்கில் சேவ் பண்ணி பைப் யூஸ் பண்ணி நம்ம பிடிக்கிறோம் தண்ணியை. இப்படித்தான் வந்து தண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். சரியாடாமா? ஹவு டஸ் வாட்டர் கம் ஃப்ரம் ஹோம், டிக். தண்ணி எப்படியெல்லாம் நம்மளை வந்து அடையுது? ஒன்று இந்த டேங்க் மூலமாக வந்து அடையுது, அடிக்குழாய் மூலமாக வந்து அடையுது, கிணறு மூலமாக வந்து அடையுது. வீட்டில் நம்ம வந்து டேப்பை ஓப்பன் பண்ணி பிடிச்சிக்கிறோம். சில இடத்துல தண்ணி லாரி மூலமாக வாட்டர் டேங்க் மூலமாகவும் வாட்டர் லாரி மூலமாகவும் பிடிச்சிக்கிறோம். டேங்க்கில் ஏற்றி வச்சு இந்த தண்ணிகளை உபயோகப்படுத்துகிறோம். இப்போ உங்கள் வீட்டில் எந்த சோர்ஸ் இருக்குதோ, உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி தண்ணி பிடிக்கிறியோ அதை ஒன்றை மாத்திரம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா போதுமானது. அடிபம்புனா அடிபம்பு, டேங்கர் லாரி தண்ணி லாரினா தண்ணி லாரி, மேலே தண்ணி சேவ் பண்ணி யூஸ் பண்ணுறீங்கன்னா அது. சரியாடாமா? நீங்கள் எந்த மாதிரி தண்ணி, கிணத்து தண்ணினா கிணறு வந்து நம்ம சூஸ் பண்ணணும். எது உங்களுக்கு ஆப்டோ அதை மாத்திரம் டிக் பண்ணு. ஹவு டு வி கெட் சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர்? நல்ல சேஃபான குடி தண்ணி எப்படி நம்ம எப்படி உருவாக்குறது? முதல்ல ஒரு பாத்திரத்தில் தண்ணியை பிடிக்கிறோம். கலெக்ட் அ வாட்டர் இன் வெசல்னா பாத்திரம். சரியா கண்ணா? வாட்டர்னா தண்ணி, கலெக்ட்னா சேகாரம் பண்ணுறது. தண்ணி வந்து பாத்திரத்தில் சேகாரம் பண்ணுறோம். அடுத்தது அதை வந்து வடிகட்டுறோம். வடிகட்டுறதுக்கு இங்கிலீஷில் ஃபில்டர். வடிகட்டினதுக்கப்புறம் அதை பாயில் பண்ணுறோம், சூடு பண்ணி கவர் வித் த லிட் மூடி வச்சிடுறோம். மூடி வச்சுட்டு கூலானதுக்கப்புறம் அந்த தண்ணியை உபயோகப்படுத்தினோம்னா அது வந்து கிருமி இல்லாத சேஃபாக இருக்கும். சரியாடமா? கிருமியற்ற சேஃபான தண்ணியாக இருக்கும். எல்லாத்தையும் அழைச்சி விட்டுட்டேன். சரி, அடுத்தது ஃபாலோ திஸ் ப்ராசஸ் இன் யுவர் ஹோம். பாயில்டு வாட்டர் ப்ரொடெக்ட்ஸ் அஸ் ஃப்ரம் டிசீசஸ். குடி தண்ணி, கொதிக்க வச்ச குடி தண்ணீர் நம்மளை டிசீஸ்லேருந்து, நோய்கள்லேருந்து காப்பாற்றுது அப்படிங்கிறாங்க. டூ அண்ட் அப்சர்வ் ஹவு மெனி கிளாஸஸ் ஆஃப் வாட்டர் வில் ஃபில் த பாட்டில். ஒரு பாட்டிலில் எவ்வளோ தண்ணி பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நீ வந்து பாரு அப்படிங்கிறாங்க. ஃபில் அ கிளாஸ் ஆஃப் வாட்டர், pour it into the bottle, mark the water level, repeat until it's fill, count the number of glasses of water poured, write your answer. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனை டம்ளர் தண்ணி பிடிக்குதோ வாட்டர் பாட்டிலை எடுத்துக்கோ, டம்ளர் எடுத்துக்கோ, தண்ணியை பிடிச்சி ஊற்று, எத்தனை டம்ளர் ஊற்றியிருக்க அப்படிங்கிறத எழுது. 3 டம்ளர் வரைக்கும் பிடிக்கும் ஒரு வாட்டர் பாட்டில், 2-3 பிடிக்கும். அடுத்தது ப்ராஜெக்ட் வாட்டர் யூசேஜ் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்பா. ஹவு மச் வாட்டர் டு ஐ யூஸ் இன் ஒன் டே? ஒரு நாளைக்கு நான் ஒவ்வொருத்தரும் எவ்வளவு தண்ணி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ப்ராஜெக்ட். சரி, நம்பர் ஆஃப் டிப்பர் ஆஃப் வாட்டர் பார்த்தீங்கன்னா
குளிக்கிறதுக்கு எத்தனை டிப்பர் யூஸ் பண்ணுவோம்? ஒரு 8 டிப்பர் யூஸ் பண்ணுவோம். ப்ரஷ் பண்ணுறோம் காலையில் எழுந்திரிச்சோன்னா ஒரு ப்ரஷ் பல்ல விளக்கிட்டு மூஞ்சி கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுவோமா? டாய்லெட் போனோம்னா 2 or 3 டிப்பர் யூஸ் பண்ணுவோமா? வாஷிங் ஹேண்ட்ஸ் கை கழுவுறதுக்கு ஒரு டிப்பர் யூஸ் பண்ணுறோம். அப்ராக்சிமேட்டாக நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோங்கிறத இங்கே எழுத வேணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கிளாஸஸ் ஆஃப் வாட்டர், எவ்வளவு கிளாஸ்னா டம்ளர், எவ்வளவு டம்ளர் தேவைப்படுது? ஒரு நாளைக்கு நம்ம 8 டம்ளர் ஆச்சு தண்ணி குடிச்சிட்டு வேணும் சாமி. என்கரேஜ் தி சில்ட்ரன் டு ரெக்கார்ட் திஸ் ஆன் அ ஹாலிடே. இதை வந்து ரெக்கார்ட் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. என்னன்னு சொன்னால் மியூசிக் இன் வாட்டர், கீப் 2 glass டம்ளர்ஸ் ஆன் த டேபிள். 2 கண்ணாடி டம்ளரை ஒரு டேபிளில் வச்சுக்கோ. ஃபில் தம் வித் வாட்டர் ஆஸ் ஷோன் இன் த பிக்சர். ஒன்றில் நிறைய தண்ணியும் இன்னொன்றில் பகுதி அளவு தண்ணியும் எடுத்துக்கோ. டேப் த டம்ளர் வித் த பென்சிலை வச்சு என்ன பண்ண சொல்கிறாங்க? அதில் தட்ட சொல்கிறாங்க. லிசன் த சவுண்ட்ஸ் ஆர் த சவுண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ். இப்போது கம்மியான தண்ணி இருக்கிறதுல சத்தம் பெருசாக வரும், நிறைய தண்ணி இருக்கிறதுல சத்தம் வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னு சொன்னால் தண்ணி வந்து நிறைய இருக்குது இல்லையா, அதனால வந்து அதிர்வு வந்து கம்மியாக தான் ஆகும். ஓகேயா? ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. லெஸ் வாட்டரில் லவுடு சவுண்டு சத்தம் பெருசாக இருக்கும், மோர் வாட்டரில் சவுண்டு வந்து கம்மியாக இருக்கும். இந்த ப்ராஜெக்டை பண்ணி பார்க்க சொல்கிறாங்க. அடுத்தது, டூ யூ நோ வாட்டர் xylophone இஸ் அ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் தட் மேக்ஸ் சவுண்ட்ஸு யூஸிங் பவுல்ஸ் ஃபில்டு வித் வாட்டர். இதே மாதிரி ஒரு 7-8 பவுலில் தண்ணியை பிடிச்சிட்டு இந்த ஃபாரின்காரவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அந்த வந்து தட்டி மியூசிக்கை கிளப்புறாங்க. அதை தான் வந்து வாட்டர் xylophone அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கடாமா. சரியா? வாட்டர் xylophone. அடுத்தது, வாட் ஆர் த திங்ஸ் தட் அப்சர்வ் வாட்டர். இதெல்லாம் தண்ணியை உறிஞ்சோம். அப்சர்வ்னா என்ன தங்கம்? உறிஞ்சிறது, தண்ணியை உறிஞ்சோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்க பிக்சர்லேருந்து நம்ம எடுத்து எழுதணும். ஆட் a little water to each item, observe and write. எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியை ஊற்று, அதை அப்சர்வ் பண்ணி எழுது. இப்போது பஞ்சில் தண்ணியை ஊற்றுனேன்னா அப்சர்வ் பண்ணுமா? பண்ணும். பாஞ்சில் தண்ணி ஊற்றுனீங்கன்னா அப்சர்வ் பண்ணுமா? பண்ணும். கிளாத்தில் தண்ணி ஊற்றுனீங்கன்னா அப்சர்வ் பண்ணுமா? துணி துவைக்கிறோம்ல, புளிகிறோம்ல, தண்ணி உள்ளே தானே வச்சுருக்கு, அப்போ வந்து அது அடுத்தது பாரு, டிஷ்யூ பேப்பர் இருக்குதுல்ல, அதில் தண்ணி ஊற்றிட்டு பேப்பரை புளிஞ்சினா தண்ணி கீழே வரும் பாரு, அப்போ அதை அப்சர்வ் பண்ணும். அடுத்தது பிரீக். செங்கலில் தண்ணி ஊற்றுனீங்கன்னா வெளியில் தெரியுமா? தெரியாது. வீடு கட்டணுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? வீட்டுக்கு தண்ணி ஊற்றுவோம் இல்லையா, ஊற்றுற தண்ணியெல்லாம் அதை அப்சர்வ் பண்ணிக்கும். அப்போ எதெல்லாம் தண்ணியை அப்சர்வ் பண்ணும்? காட்டன், க்ளோத், ஸ்பாஞ்ச், டிஷ்யூ பேப்பர், பிரீக். அப்போது தண்ணியை உறிஞ்சாத பொருட்கள் என்னென்னு பார்க்க போகிறோம். இப்போ கல் மேலே தண்ணி ஊற்றினா என்ன ஆகும்? தண்ணி வெளியில் வந்துடும். எரேசரில் தண்ணி ஊற்றினீங்கன்னா தண்ணி வந்து அதை சுற்றியில் நிற்கும். அதே போல் வீட்டு சாவி இருக்குல்ல, தண்ணி ஊற்றினீங்கன்னா தண்ணி உள்ளே போகுமா? வெளியே தான் வரும். உன்னோட பென்னு, பிளாஸ்டிக் பென் இருக்குல்ல, அதில் தண்ணி ஊற்றினா தண்ணி அப்சர்வ் பண்ணுமா? பண்ணாது. அப்போது டஸ் நாட் அப்சர்வ். இது ஸ்டோன், கல். ஸ்டோன் இங்கே வந்துருத்தாங்க, தப்பாக இருக்குது. இப்போ கல், ஆமாம், சரி, ஸ்டோன்னா கல், பாறாங்கல். இப்போது கல், மெட்டல் கீ. நெக்ஸ்ட் வந்து மெட்டல் கீ அப்சர்வ் பண்ணாது, எரேசர், அப்புறம் பென்னு. இதெல்லாம் என்ன பண்ணோம்? டஸ் நாட் அப்சர்வ் த வாட்டர். தண்ணியை வந்து உள்ளே இழுத்துக்காது. அடுத்தது இதே மாதிரி பண்ணி ஒரு ஃபிஷ்ஷை கிரியேட் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சாயில். சாயில்னு என்னடாமா? மண்ணை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாட் திங்ஸ் ஆர் மேட் ஃப்ரம் சாயில். இதெல்லாம் மண்ணால் உருவாக்கப்பட்டது. இப்போ செங்கல் மண்ணால் உருவாக்கப்பட்டதா? டைல்ஸு, ஓடு இருக்கும்ல, வீட்டுக்கு மேலே ஓடு வேய்வோம்ல, அது மண்ணால் உருவாக்கப்பட்டது. மண்பானை மண்ணால் உருவாக்கப்பட்டது. மண் சிலைகள் இருக்கும்ல, இதெல்லாம் மண்ணால் உருவாக்கப்பட்டது. சரியா? இப்போ எதெல்லாம் மண்ணால் உருவாக்கப்பட்டதுன்னா இது எல்லாமே மண்ணால் தான் உருவாக்கப்பட்டிருக்கு. வி யூஸ் ஆயில் டு மேக் திங்ஸ் லைக் பிரீக்ஸு, டைல்ஸு, பாட்ஸு அண்டு டாய்ஸு. நம்ம மண்களை பயன்படுத்தி பிரீக்ஸு, செங்கல், டைல்ஸு, அப்புறம் பானை, மண்பானை, மண் பொம்மைகளை எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சாயில் ஆல்சோ ஸ்டோர்ஸ் ரெயின் வாட்டர். நிலத்தடியில் தண்ணியை தேக்கி வைக்கிறதுக்கு நமக்கு மண் தான் நிறைய உபயோகமாக இருக்குது. வாட் வில் ஹேப்பன் இஃப் சாயில் கேனாட் ஸ்டோர் ரெயின் வாட்டர். தண்ணி வந்து சாயில் பிடிச்சி வைக்கலைன்னா என்ன ஆகும்? நிலத்தடி நீர் மட்டம் குறைஞ்சு போயிடும், வறட்சி ஏற்பட்டுரும். கம்ப்ளீட் த வால் அண்ட் கலர் இட். இதே மாதிரி இங்கே வரைய சொல்லி சொல்கிறாங்க தங்கம். எப்படி வரைய வேணும்? ஒரு 2-3 கோடு இப்படி போட்டுக்கோ. இந்த கிராஸை வந்து மாற்றி போட்டுட்டு கலர் பண்ண வேணும். பண்ணோம்னா அதே மாதிரி டயக்ராம் கிடச்சிரும் நமக்கு. சரியா? அடுத்தது, அப்சர்வ் அண்ட் டிஸ்கஸ்.
வாட் டு வி சி இந்த பிக்சர். இந்த பிக்சரில் நம்ம என்னென்ன பார்க்குறோம்? ஒரு கொக்கு பார்க்குறோம், ஒரு ஃபிஷ்ஷு பார்க்குறோம், பிளாஸ்டிக் பாட்டில்ஸு நிறைய பார்க்குறோம். அடுத்தது இங்கே வாழைப்பழம், ஒரு கவரு. இந்த பையன் வந்து சோகமாக இருக்கிறான். இவங்க என்ன பண்ணுறாங்க? எரிக்கிறாங்க. சரி, இப்போ அதை பற்றி பார்த்துடலாம். வாட் வில் ஹேப்பன் டு த ஃபிஷ் அண்டு பேர்ட்ஸு. இந்த பறவைகளுக்கும் இந்த ஃபிஷ்ஷுக்கும் மீனுக்கும் என்ன ஆச்சு? என்னன்னா இந்த தண்ணியே இல்லை, வறட்சி ஏற்பட்டுச்சுன்னா தண்ணி இல்லைன்னா என்ன ஆகும்? நீரின்றி அமையாது உலகு. அவையார் சொல்லியிருக்காங்க இல்லையா? தண்ணி இல்லைன்னா உலகமே இல்லை, எல்லாரும் செத்து போயிடணும். சர்க்கிள் த திங்ஸ் இன் த பிக்சர் தட் மேக் ஏர் வாட்டர் அண்ட் சாயில் டர்ட்டி. எதெல்லாம் வந்து ஏரை வந்து டர்ட்டி பண்ணும், அசுத்தம் பண்ணும், வாட்டரை அசுத்தம் பண்ணும், சாயில அசுத்தம் பண்ணும் அப்படின்னு சொல்லி சர்க்கிள் பண்ணு அப்படிங்கிறாங்க. பண்ணிடலாம் மேடமா? இப்போ வந்து பிளாஸ்டிக் பாட்டில் எல்லாம் மண்ணுக்குள்ளே போச்சுன்னா என்ன ஆகும்? அது மக்காது. இப்போ நிலத்தடிக்குள்ளே தண்ணி போகாது. பிளாஸ்டிக் பேப்பரும் அப்படித்தான். நிலத்தடிக்குள்ளே தண்ணி போகலைன்னு சொன்னால் என்ன ஆகும்? நமக்கு தண்ணி வந்து பஞ்சமாக போயிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏர். இவங்க வந்து இதை போட்டு எரிக்கிறாங்க. எரிக்கும் போது என்னாகும்? இந்த புகையினால காற்று வந்து மாசுபாடு அடையும். அடுத்தது மேக் ஏர் வாட்டர் அண்டு சாயில் டர்ட்டி. ஸோ இந்த டயரு இதெல்லாம் இருக்குதுல்ல, இதெல்லாம் என்ன ஆகும்? சாயில் வந்து டர்ட்டி ஆகிறதுக்கு காரணம். ஹவு டு யூ கீப் ஏர் வாட்டர் அண்டு சாயில் கிளீன். எப்படி நீ தண்ணி, காற்று, மண் இதெல்லாம் க்ளீனாக வச்சுக்குவ, சுத்தமாக வச்சுக்குவ. டூ நாட் பேர்ன் வேர்ஸ்ட் கீப் ஆன் த ஏர் கீப் த ஏர் க்ளீன். டூ நாட் பேர்ன், எதையுமே எரிக்காத. இப்போ பட்டாசெல்லாம் போடுறோம்ல தீபாவளிக்கு, அப்படிலாம் செஞ்சோம்னா என்ன ஆகும்? ஏர் வந்து பொல்யூட் ஆயிரும். டூ நாட் த்ரோ வேஸ்ட் இன் வாட்டர் கீப் த வாட்டர் க்ளீன். தண்ணிக்குள்ளே கண்டதையும் தூக்கி எரியக்கூடாது. நீர்நிலைகளில் போய் பிளாஸ்டிக் பாட்டில் எல்லாம் போடக்கூடாது. அப்படி செய்யாது இருந்தோம்னா தண்ணி வந்து சுத்தமாக இருக்கும். யூஸ் டஸ்ட்பின் கீப் த லேண்ட் க்ளீன். ஏதாவது டஸ்ட் இருக்குது, குப்பை குளத்தை நம்ம எதில் போடணும்? டஸ்ட்பினில் தான் கண்டிப்பாக போடணும். அது நம்ம வீட்டாக இருந்தாலும் சரி, வெளியில இருந்தாலும் சரி. அப்படி இருந்ததுன்னு சொன்னால் லேண்ட் நிலம் வந்து க்ளீனாக இருக்கும். அடுத்தது லேர்னிங் செக். ஓகேயா? சர்க்கிள் த கரெக்ட் ஷேடோ. இப்போ இவனை மாதிரியே யார் இருக்காங்கன்னு பார்க்கணும். இவனுக்கு ஒரு தலையை காணும், இவனுக்கு வாழை காணும், ஒழுங்காக இல்லை. இவன் தான் கரெக்டான ஆளாக இருக்கான். ஸோ தட் இவனை நம்ம ரவுண்ட் பண்ணிடுறோம். அதுக்கடுத்து லுக் அட் த பிக்சர் ரைட் த டைப் ஆஃப் விண்ட் ஸ்ட்ராங் விண்டா பிரீஸா அப்படின்னு கேட்குறாங்க. இது பாருங்க, இவன் சிரிச்சிட்டு ஜாலியாக உட்காந்துருக்கா, அதனால இது வந்து பிரீஸ். இவன் பாரு, ஸோ இதெல்லாம் பறந்துட்டு கிடக்குது. பறக்கிறதுனால இதை நம்ம ஸ்ட்ராங் விண்ட் அப்படின்னு சொல்கிறோம். மேரி சேஸு பார்த்தீங்கன்னா ரெயின்லேருந்து டேப்புக்கு வருது, ரிவருக்கு வருது, ஓவர் ஹெட் டேங்குக்கு வருது அப்படிங்கிறா. அது தப்பு தானே? அப்போ எப்படி வரும்? ரெயின்லேருந்து ரிவர், ஆற்றுக்கு வருது, ஆற்று தண்ணியை நம்ம டேங்க்கில் சேவ் பண்ணுறோம். ஓவர் ஹெட் டேங்கில் இருக்கிறத நம்ம வீட்டில் டேப் மூலமாக பிடிச்சிக்கிறோம். சரியாடாமா? ட்ரா ஒன் ஆஃப் த சோர்ஸ் ஆஃப் வாட்டர் யூ சி நியர் யுவர் ஹோம். ஏதாவது ஒன்று வர அப்படிங்கிறாங்க. டேங்கர் லாரியா, நீ வந்து தண்ணி இதில் பிடிக்கிறியா இல்லை கிணத்துல பிடிக்கிறியா அப்படிங்கிறத இங்கே நம்ம வந்து ட்ராப் பண்ண வேணும். அனிமல்ஸ் அரௌண்ட்ஸ் அஸ். இங்கே என்னென்ன அனிமல்ஸ் இருக்குது? இங்கே பட்டர்ஃப்ளை இருக்குது, இந்த இடத்துல பேரட் இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தவளை இருக்குது, இங்கே ஒரு ஃபிஷ் இருக்குது, இங்கே ஒரு மாடு இருக்குது இல்லையாடாம்மா? இங்கே பாரு, இங்கே ஒரு மாடு இருக்குது. அடுத்தது இங்கே ஒரு டைகர் இருக்குது. ஓகேயா? ஸோ தேர் ஆர் மெனி அனிமல்ஸ் அரௌண்டர்ஸ். நம்மளை சுற்றி நிறைய அனிமல்ஸ் இருக்குது. ஹவ் ஆர் த அனிமல்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஒன் அனதர். ஒன்றுலேருந்து மற்றொரு அனிமல்ஸ் வந்து எவ்வாறு வேறுபடுது அப்படிங்கிறாங்க. சம் லிவ்ஸ் இன் வாட்டர். மீனெல்லாம் தண்ணியில் தான் வசிக்க முடியும். சம் லிவ் இன் போத் லேண்ட் அண்ட் வாட்டர். தவளை பார்த்தீங்கன்னா நீர்லேயும் உயிரோடு இருக்கும், நிலத்துலேயும் உயிரோடு இருக்கும். சம் ஆர் வெரி ஸ்மால். இந்த பூச்சி இனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். சம் ஃப்ளை இன் த ஸ்கை. சிலது பறக்கும் தன்மை வாய்ந்தது. சம் லிவ் வித் அஸ் அண்ட் அரௌண்ட். சிலது ஆடு எல்லாம் வந்து நம்ம கூடயும் வசிக்கும், நம்மளை சுற்றி இருக்கும். சம் லிவ்ஸ் இன் ஃபாரஸ்ட். சில விலங்குகள் ஃபாரஸ்ட்ல காடுகளில் மாத்திரம் தான் இருக்கும். இப்படி தான் விலங்குகள் வந்து டிஃபர் ஆகுது ஒன்றுலேருந்து மற்றொன்று. அப்சர்வ் அண்ட் ரைட் வாட் அனிமல்ஸ் கேன் யூ சி இன் அண்ட் அரவுண்ட் த பாண்டு. பாண்டை சுற்றி நீ எதெல்லாம் பார்க்குற? பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டிராகன் ஃப்ளை இருக்குது. அடுத்தது இங்கே ஒரு டக்கு வாத்து இருக்குது, இங்கே நிறைய ஃபிஷ்ஷஸ் இருக்குது.
அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஒரு ஃப்ராக் தவளை இருக்குது, இங்கே ஒரு ஸ்னைல் இருக்குது, இங்கே வந்து எர்த்துவாம் மண்புழு இருக்குது, இந்த இடத்துல டார்டாய்ஸ் ஆமை இருக்குது, இந்த இடத்துல லேடி பக் அந்த புள்ளியே வச்ச அந்த பூச்சி இருக்குது. சரியாடாமா? அடுத்தது வாட்டர் அனிமல்ஸ் ஃபிஷ். தேர் ஆர் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபிஷ் இந்த சீல கடலில் நிறைய வகையான ஃபிஷ்ஷஸ் இருக்குது. ரிவர் அண்ட் பாண்ட். fins on the sides and tails. என்னடாமா டெய்ல்ஸ் ஃபின்ஸ் ஆஃப் ஃபிஷஸ் ஹெல்ப்ஸ் இன் ஸ்விம். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஒரு ஃபின் இருக்குது, அதுக்கு இந்த இடத்துல ஒரு ஃபின் இருக்குது. இதெல்லாம் நம்ம துடுப்புன்னு தமிழில் சொல்லுவோம்ல தங்கம், அதைத்தான் வந்து இவங்க இங்கிலீஷில் ஃபின் அப்படின்னு சொல்கிறாங்க. டெய்ல் ஃபின்ஸு ஹெல்ப் ஃபிஷ் சேஞ்ச் டைரக்ஷன். பார்த்தீங்கன்னா இந்த வாலில் இருக்கிற இந்த துடுப்பு என்ன பண்ணுதுன்னு சொன்னால் ஃபிஷ்ஷோட டைரக்ஷனை மாற்றி அமைக்க உபயோகமாகுது. ஸோ அடுத்தது பார்த்தேன்னு சொன்னால் ட்ரா அண்ட் லேபிள் த ஃபிஷ்ஷஸ். ஒரு மீனை வரைஞ்சி அதன் பாகங்களே குறிங்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் லேட்டின் ஃபின்னு, இது ஸ்கேல் டெய்ல் ஃபின். ஓகேயா? அடுத்தது மேட்ச் த சிமிலர் ஃபிஷஸ். ஒரே மாதிரி இருக்கிற ஃபிஷ்களை வந்து மேட்ச் பண்ண சொல்கிறாங்க. இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிற மீன்களை மேட்ச் பண்ணுங்கிறாங்க. இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது தங்கம், இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது, இது ரெண்டும் ஒல்லியாக ஒரே மாதிரி இருக்குது, இது ரெண்டும் ஒரே மாதிரியாக இருக்குது. அடுத்தது பாரு, இது ரெண்டும் ஒரே மாதிரியாக இருக்குது. வாட்டர் அண்டு லேண்ட் அனிமல்ஸ். நிலத்துலேயும் இருக்கும் நீர்லேயும் இருக்கும் அந்த மாதிரி அனிமல்ஸ் இது. டக் அண்ட் ஃப்ராக்ஸ். வாத்து ஃப்ராக்ஸ்ன்னு சொன்ன தவளை. லிவ் போத் லேண்ட் அண்ட் இன் வாட்டர். இவை வந்து நீர்லேயும் வாழக்கூடியது நிலத்துலேயும் வாழக்கூடியது. தே ஹேவ் வெப்டு ஃபீட் அண்ட் ஹெல்ப் தம் மூவ். அதனுடைய கால் பகுதி எப்படி இருக்குதாமா இணைஞ்ச மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்படி இந்த இடத்துல வந்து கேப் இல்லாத இருக்கும். அதைத்தான் வந்து வெப்டு ஃபீட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால என்னவாமா தண்ணிக்குள்ளேயும் இருக்க முடியுது நிலத்துலேயும் இருக்க முடியுது. ஃப்ராக் ஜம்ப் அண்ட் ஹாப் ஆன் த லேண்ட். ஸோ ஃப்ராக் வந்து நிலத்தில் எப்படி இருக்குதாமா ஜம்ப் பண்ணி வாழுது அப்படிங்கிறாங்க. இந்த பேப்பர் கட்டிங்கை யூஸ் பண்ணி நீ ஒரு ஃப்ராகை வந்து உருவாக்கு அப்படிங்கிறாங்க. அடுத்தது ஸ்மால் அனிமல்ஸ், சின்ன விலங்குகள். வாட் ஸ்மால் அனிமல்ஸ் டூ யூ சி அரவுண்ட் அஸ். நம்மளை சுற்றி என்ன மாதிரி சின்ன அனிமல்ஸை நீ பார்க்குற? பாலுஸ் ஃபேமிலி இஸ் வாட்சிங் ஸ்மால் அனிமல்ஸ். பாலுவோட ஃபேமிலி வந்து என்னவெல்லாம் பார்க்குதாமா? ஹனி பீ, தேனியை பார்க்குறாங்க. அடுத்தது வந்து பீட்டில், வண்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா லேடி பக், இந்த மாதிரி புள்ளியாக இருக்கும்ல அந்த வண்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது என்னடா தங்கம்? ஹவுஸ் ஃப்ளை ஈ. அடுத்தது டிராகன் ஃப்ளை தட்டான். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வெட்டுக்கிளி கிராஸ் கோப்பர். அடுத்தது இது என்ன? ஆண்ட்னா என்ன? எறும்பு. அடுத்தது சென்டிபேடு பூரான். அடுத்தது இது என்னடாமா? ஸ்கார்பியன்னா என்னடா தங்கம்? தேள். அடுத்தது பட்டர்ஃப்ளை. ஓகேயா? அவங்க என்னென்ன பார்த்தாங்க அப்படிங்கிறது இப்போ நம்ம லிஸ்ட் பண்ணிட்டோம். தேர் ஆர் மெனி கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்மால் அனிமல்ஸ் அரவுண்ட் அஸ் சச் அஸ் பீஸ்ன்னு சொன்னால் தேனி. பட்டர்ஃப்ளைனா என்ன தங்கம்? வண்ணத்து பூச்சி. ஸ்பைடர்னா 8 கால் பூச்சி. ஆண்ட்ஸ், லேடி பக்ஸ், சென்டிபேட்ஸ், எர்த் வார்ம்ஸ், கிராஸ் ஹோபர், டிராகன் ஃப்ளைஸ், ஹவுஸ் ஃப்ளைஸ் அண்டு பீட்டில்ஸ். இப்போ நம்ம பார்த்தது எல்லாம் இங்கே எடுத்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம். தட்ஸ் ஆல். லிஸ்ட் அவுட்டு பண்ணியிருக்கோம். தட்ஸ் ஆல். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் மூமெண்ட்ஸ் ஆஃப் ஸ்மால் அனிமல்ஸ். எப்படி வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹாவ் நோ லெக்ஸு, காலே இல்லாதது. எதுனா எர்த்துவாம்னா மண்புழு. ஸ்னைல்னு சொன்னால் நத்தை. இது ரெண்டுக்குமே கால் இல்லை. கால் இல்லாதது என்ன பண்ணும்? நகர்ந்து போகுது. ஹாவ் ஒன்லி லெக்ஸு, கால் மாத்திரம் இருக்கக்கூடியது. ஸ்கார்பியன் பார்த்தீங்கன்னா தேள், நடந்து மாத்திரம்தான் போக முடியும். சென்டிபேடுனா பூரான, நடந்து மாத்திரம்தான் இது போக முடியும். ஹேவ் விங்ஸ் அண்ட் லெக்ஸ், பறக்கக்கூடியது. எது? வாக் அண்ட் ஃப்ளை, நடக்கவும் முடியும் பறக்கவும் முடியும். ஹவுஸ் ஃப்ளை, நடக்கவும் முடியும் பறக்கவும் முடியும். காக்ரோச் வீட்டில் நடந்துட்டு இருக்கு, சில சமயம் பறக்கவும் செய்யும். லேடி பக் அண்டு கிராஸ் கோப்பர், இதனால இதுக்கு காலும் இருக்கு ரக்கையும் இருக்கு. டேப்லெட் அது பார்த்தீங்கன்னா க்ரவுல் அண்டு க்ரீப், அதாவது ஊர்ந்து செல்லக்கூடியது. எது? எர்த்வார்ம், ஸ்னைல். ஒன்லி வாக், நடக்க மாத்திரம் கூடியது. ஸ்கார்பியன் என்ன சாமி? தேள். சென்டிபேட்னா பூராடு. வாக் அண்ட் ஃப்ளை, நடக்கவும் முடியும் பறக்கவும் முடியும். ஹவுஸ் ஃப்ளை லேடி பக். கிராஸ் ஹோப்பர் வெட்டுக்கிளி. காக்ரோச்
இது எல்லாமே வந்து நடக்கவும் கூடியது, பறக்கவும் கூடியது. ஓகேயா? அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் தேர் ஆர் சம் கலர்ஃபுல் ஸ்மால் அனிமல். சில வந்து கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. எது? கிராஸ்கோப்பர், வெட்டுக்கிளி, அடுத்தது டிராகன் ஃப்ளை தட்டான், அடுத்தது வண்ணத்து பூச்சி பட்டர்ஃப்ளை. இது எல்லாமே வந்து கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. டூ அண்ட் லேர்ன், கலர் பண்ணு. இதுக்கெல்லாம் கலர் பண்ண சொல்லியிருக்காங்க. நீ கரெக்டாக பண்ணியிருந்தங்க. த ஸ்னைல் கேரிஸ் இட்ஸ் ஹோம் இட்ஸ் பேக். ஸ்னைல் என்ன பண்ணும்? தன்னோட வீட்டை அது முதுகிலே சுமந்துட்டு போகும். இப்போ ஏதாவது ஆபத்து வந்ததுன்னா இது ஸ்னைல் என்ன பண்ணும்? அதோட வீட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிறோம். இப்போ ஆபத்து நீங்கின பிறகு தான் அது வெளியில் வரும். உனக்கு தெரியும் தானே தங்கம்? ரைட் த அனிமல்ஸ் ஆஃப் த நேம்ஸ். ஸோ இது என்ன? ஈனா ஹவுஸ் ஃப்ளை. இது என்ன? வண்ணத்து பூச்சி பட்டர்ஃப்ளை. இது என்ன? தேனினா பீ. இது காக்ரோச்சுன்னு தான் நம்மளும் சொல்கிறோம். அடுத்தது இது எறும்பு ஆண்ட். இது வந்து மண்புழு எர்த்துவாம். தட்டான் வந்து டிராகன் ஃப்ளை. வெட்டுக்கிளி வந்து கிராஸ்ஹோப்பர். சரியாடாமா? எல்லாத்தையும் எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு பேர்ட்ஸ், பறவை இனங்கள். வாட் பேர்ட்ஸ் டு யூ see அரவுண்ட் us? நம்மளை சுற்றி நீ என்ன மாதிரி பறவைகளை பார்க்குற? காக்கா, குருவி, மைனா, புறா, கிளி, அடுத்தது சிக்கு பார்க்குறோம், மயில் பார்க்குறோம், இந்த தூக்கணாங்குருவி, வேறு என்னடாமா, இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்குறோம். அதோட பெயர்களை எழுது அப்படிங்கிற. அவுல்னா என்ன தங்கம்? ஆதை. அடுத்தது வீவர் பேர்டு. அடுத்தது மைனா, பீஜியான் புறா, சன்பேர்டு, பீகாக் மயில், டெய்லர் பேர்டு. அடுத்தது ஹென் கோழி, க்ரோ காகம், காக் சேவல், ஸ்பேரோ சிட்டுக்குருவி, பேரக்கீட் கிளி, உட்பெக்கர் மரங்கொத்தி. இந்த மாதிரி இந்த பாரு, டெய்லர் பேர்டுனா தையல் பறவை. சரியாடாமா? வீவர் பேர்டுனா அதே மாதிரி தான், அது பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது. சரியாடாமா? இப்போ இந்த பறவைகள்லாம் நம்மளை சுற்றி காணப்படக்கூடியது. பார்ட்ஸ் ஆஃப் த பீஜியனுடைய பார்ட்ஸ், உடல் பகுதிகள். மூக்கை வந்து நம்ம பீக்குன்னு சொல்கிறோம், ரக்கையை விங்ஸ்ன்னு சொல்கிறோம், இந்த கடைசி பகுதி இருக்கும்ல அதை டெய்ல்னு சொல்கிறோம், கால்களை கிளாஸ்ன்னு சொல்கிறோம். காலில் என்ன தங்கும்? கிளாஸ், பீக்ஸ், விங்ஸ், டெய்ல்ஸ். குரூப் த பேர்ட்ஸ் அப்சர்வ் பேஸ்ட் ஆன் த சைஸ். ஸ்மால் சைஸ் சின்னது எது? ஸ்பேரோ, வீவர் பேர்ட், சன்பேர்ட், டெய்லர் பேர்ட். இதெல்லாம் வந்து அளவில் சின்னது. மீடியம் சைஸ் வந்து கோழி, காகம், க்ரோ, சேவல், பேரக்கீட் கிளி, பீஜியான், அடுத்தது மைனா, அவுல். இதெல்லாம் வந்து மீடியம் சைஸு. பிக் சைஸில் இருக்கிறது பீகாக். சரியா? ஸோ அதோட சைஸை பொறுத்து இங்கே வந்து டேபிளர் காலம் பண்ண சொல்கிறாங்க. ஹூ ஆம் ஐ? ரிடில்ஸ் மாதிரி கொடுத்து அது யாருன்னு நம்மளை எழுத சொல்கிறாங்க. ஐ ஆம் இன் பிளாக் கலர், நான் கருப்பு கலராக இருப்பேன். மேக் அ காக்கா சவுண்ட், நான் வந்து காக்கான்னு சத்தம் பண்ணுவேன். அவன் யார்? க்ரோ. ஐ ஆம் க்ரீன் இன் கலர், நான் பச்சை கலரில் இருப்பேன். அண்ட் ஹாவ் அ ரெட் பீக், எனக்கு வந்து சிவப்பு கலரில் மூக்கு இருக்கும். அவன் யார்? கிளி, பேரக்கீட்டு. ஐ மேக் ஹோல்ஸ் இன் த ட்ரீ ட்ரங்க்ஸு, மரத்தில் நான் வந்து துளை போட முடியும். அது யார்? வுட் பெக்கர். அடுத்தது என்ன? இந்த பீக்காக்கு வேறு எந்த இடத்துல இருக்குது? பீக்காக் அழைச்சிடல தங்க. பீக்காக் இதெல்லாம் இல்லையாட்டு இருக்கு. உட்பெக்கர். சரி. அடுத்தது இங்கே வந்து பீக்காக் வராது. பீக்காக்கு இங்கேயே இருக்குது, என்னன்னு தெரியல. பீக்காக் இதில் இல்லை. அடுத்தது ஐ ஆம் அவேக் அட் நைட், நான் நைட்டில் தான் கண் விழிச்சிருப்பேன். அவேக் நான் முழிச்சிட்ருப்பேன். நான் யாருன்னா அவுல். ஐ வேக் அப் இந்த மார்னிங், நான் காலையில் நேரத்துலேயே எழுந்திரிச்சிருவேன். அவன் யாருன்னா காக்கு. சேவல் வந்து காலையிலேருந்து சத்தம் போட்டுட்டு கிடப்பான்ல தங்கம், அவன் தான். அடுத்தது கலர் அண்ட் லேபிள் த பார்ட்ஸ் ஆஃப் த பேரக்கீட், கிளியின் பாகங்களை எழுதி கலர் பண்ணு அப்படிங்கிறாங்க. பீக் என்ன கலரில் தங்க இருக்கும்? அது வந்து ரெட் கலரில் இருக்கும். அடுத்தது விங்ஸ் என்ன கலரில் இருக்கும்? அது வந்து க்ரீன் கலரில் இருக்கும். டார்க் க்ரீன் எடுத்துக்கலாம். பீக் வந்து விங்ஸ் வந்து ஒரு க்ரீன் கலரில் இருக்கும். அடுத்தது அதோடைய கிளாஸ் விட்டுலாம். இதுவுமே வந்து டெய்லும் டார்க் க்ரீனில் இருக்கும். உடம்பு கிளிப்பச்சைன்னு சொல்லுவாங்களா தங்கம், லைட் பச்சையை தான் கிளிப்பச்சைன்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே எல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்? கிளிப்பச்சையை வரைஞ்சிட்றோம். அதோட கிளாஸ் என்ன கலரில் இருக்குது? கொஞ்சம் சாண்டில் மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்கும்.
நீ கரெக்டாக வரைஞ்சிரு. வரையிறும்போது கால் பார்ட் எப்போவும் இந்த மாதிரி இருக்குமா? சரி, அது மாதிரி வரைஞ்சிக்கிறோம். கம்ப்ளீட் த இமேஜஸ் யூஸிங் யுவர் தம் பார்ட். இது வந்து நீ தான் வரைய வேணும். டொமஸ்டிக் அனிமல்ஸ், வீட்டு விலங்குகள், வீட்டில் வச்சு வளர்க்கக்கூடிய விலங்குகள். அப்சர்வ் அண்ட் டிஸ்கஸ் சம் அனிமல்ஸ் சச்சஸ் கவ், பசுமாடு, புல், காளமாடு, கோட், கோட்னா என்ன தங்கம்? ஆட்டுக்குட்டி. டாக்னா நாய், கேட்டுனா பூனை, ஹென்னுனா கோழி, டக்குனா வாத்து. இதெல்லாம் எங்கே இருக்கும்? நம்ம கூட. லிவ் வித் அஸ் இந்த ஃபார்ம் அண்ட் ஹோம்ஸ். இது வந்து நம்மளுடைய தோட்டத்துலேயும் நம்ம கூட வீட்லேயும் இருக்கும். வி டேக் கேர் ஆஃப் தம். இதுகளை நம்ம தான் பார்த்துக்குவோம். தே ஹெல்ப் அஸ் இன் மெனி வேஸ். அவை வந்து நமக்கு பால் கொடுக்கும், பொதி சுமக்கும் இல்லையா? அது வந்து நமக்கு நிறைய வகையில் உபயோகமாக இருக்கும். தே ஆர் கால்டு டொமஸ்டிக் அனிமல்ஸ். வீட்டில் நம்ம கூட இருக்கிற இந்த அனிமல்ஸை நம்ம டொமஸ்டிக் அனிமல்ஸ்ன்னு சொல்கிறோம், வீட்டு விலங்குகள்னு சொல்கிறோம். ஈட் கிராஸ், அவை வந்து புட்களை மேயும். கிவ் பர்த் டு அஸ் யங் ஒன்ஸு. அடுத்தது வந்து என்ன பண்ணும்? ஃபீட் இட்ஸு காஃப்ஸ்ன்னு சொன்னால் கன்றுக்குட்டி. அந்த கன்றுகளுக்கு வந்து ஃபீட் பண்ணும். அடுத்தது கிவ்ஸ் அஸ், பால் கொடுக்குதுப்பா. மாடு இஸ் ஃப்ரெண்ட்லி வித் அஸ், அது நம்மளுடைய நட்பாக இருக்குது. புல்ஸ் ஹெல்ப்ஸ் அஸ் பிளக் த ஃபீல்ட்ஸ். புல்ஸ்ன்னு சொன்னால் காளமாடு தங்கம். நிலத்தை வந்து உழுகிறது. பிளக்குன்னா உழுகிறதுக்கு உபயோகமாகுது. ஃபீல்டுனா நிலம், நிலத்தை உழுகிறதுக்கு உபயோகமாகுது. பார்ட்ஸ் ஆஃப் அ கவ், கவ்வின் பாகங்கள். கொம்பை நாம் என்ன சொல்கிறோம்? ஹார்ன். சரியா? காது வந்து ஏர், எல்லாத்துக்குமே ஏர் தான். அடுத்தது இந்த கால் குழம்பு என்ன சொல்கிறோம்? ஹூஃப். இது வாழை வந்து என்ன சொல்கிறோம்? டெய்ல்னு சொல்கிறோம். டூ அண்ட் லேர்ன் லேபிள் த பார்ட்ஸ் ஆஃப் அ கோட். ஸோ ஆடுடைய பாகங்களை குறிங்கிறாங்க. கொம்பு எல்லாத்துக்குமே ஹார்ன் தான், காது வந்து ஏரு. அடுத்தது இந்த குழம்பு வந்து ஹூஃப்னு சொல்கிறோம், வாழை வந்து டெய்ல்னு சொல்கிறோம். ஆஸ் இட் இஸ் சேம் தான். கிரியேட் யூஸிங் லீவ்ஸு. லீவை யூஸ் பண்ணி என்ன பண்ண? இந்த மாதிரி ஒரு இதை வந்து கிரியேச்சரை அப்படிங்கிறாங்க. இட் இஸ் மாட்டு பொங்கல். டெக்கரேட் த புல். புல்லை வந்து நீ வந்து மாட்டு பொங்கலுக்கு தயார் பண்ணுங்கிறாங்க. நீ தான் இதில் வந்து டிசைன் பண்ணிக்கணும் தங்கம். உன்னோட க்ரியேட்டிவாக என்னவெல்லாம் பண்ண தோணுதோ அந்த டிசைனெல்லாம் இங்கே போடு. வைல்டு அனிமல்ஸ். வைல்டுனா காட்டு விலங்குகள். பைத்தான்னு சொன்னால் மலைப்பாம்பு. டைகர்னா புலி. மங்கினா குரங்கு. லிப்பர்டு அது என்ன தங்கம்? டைகரு. இது வந்து சிறுத்தை. அடுத்தது ஹார்ன்பில். அடுத்தது ஈகிள்னா பருந்து. ஃபாக்ஸ்னா நரி. பியர்னா கரடி. குரக்கடைல்னா முதலை. எலிஃபண்ட்னா யானை. டீர்னா மான். ஓகேயா? முதுமலை காப்பகம் உங்களை வரவேற்கிறது. அங்கே போய் இவங்க இதையெல்லாம் பார்க்குறாங்களாம்மா, இந்த விலங்குகளை எல்லாம். சம் அனிமல்ஸு லிவ்ஸ் இன் த ஃபாரஸ்ட். காட்டில் வசிக்கும். தே ஆர் கால்டு வைல்டு அனிமல்ஸு. காட்டில் வசிக்கிற விலங்குகளை தான் நம்ம வைல்டு அனிமல்ஸ்ன்னு சொல்கிறோம். பாலூஸ் ஃபேமிலி வென் டு முதுமலை டைகர் ரிசர்வ்ஸ். முதுமலை புலிகள் காப்பகத்துக்கு போகிறாங்க. தீஸ் ஆர் த அனிமல்ஸ் தே சாதர். அங்கே இவங்க வந்து இந்த அனிமல்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. சரியாடமா? என்னென்ன பார்த்தாங்கன்னு நம்மளும் பார்த்துட்டோம். டூ அண்ட் லேர்ன். ஓகேயா? ட்ரா த ஸ்கின் பேட்டர்ன் ஆன் த அனிமல்ஸ் அண்ட் ரைட் தயர் நேம்ஸ். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் லிப்பர்டு. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் டீர். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் டைகர். குறிச்சிட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம்? அதோட நேமையும் எழுதிட்டோம். அடுத்தது ஃபைண்ட் 10 அனிமல்ஸ். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மங்கி இருக்குது. இது வந்து எலிஃபண்ட். அடுத்தது இங்கே வந்து ஈகிள். இது வந்து டீர். இது என்னமா இருக்குது? அடுத்தது இங்கே வந்து குரொக்கடைல். அடுத்தது இங்கே வந்து டைகர். இங்கே வந்து ஃபாக்ஸு. அடுத்தது இங்கே வந்து லிப்பர்டு. ஓகேயா? இது டியரை குறித்து வச்சுருக்கோம். பியர். ஓகே. பியர்னா கரடி. ஓகேயா? தட்ஸ் ஆல்டாமா. லேர்னிங் செக். நம்ம என்ன படித்தோம் அப்படிங்கிறத இங்கே வந்து செக் பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து நம்ம பீக்குன்னு சொல்கிறோம், காலை வந்து கிளாஸ்ன்னு சொல்கிறோம், ரெக்கையை விங்ஸ்ன்னு சொல்கிறோம், வாழை வந்து டெய்ல்னு சொல்கிறோம். சொல்லிட்டு எழுதிடுறோம். சரியா? 1 2 3 4. ரைட் 2 பாடி பார்ட்ஸ் ஆஃப் த கோட் அண்ட் அ ஃபிஷ். ஓகேயா? ஸோ இதை வந்து கொம்பை நம்ம ஹார்ன்ஸுன்னு சொல்கிறோம். அடுத்தது கால் குழம்பை வந்து ஹூஸுன்னு சொல்கிறோம். அடுத்தது இது வந்து ஃபின்னு, துடுப்பை வந்து ஃபின்னுன்னு சொல்கிறோம். இந்த சதை இருக்கும்ல, இப்படி இருக்கும்ல சாமி மீனில், அதை வந்து ஸ்கேல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். செதில். சரியா?
அடுத்தது லுக் அட் த பிக்சர் அண்ட் டாக். நேம் திஸ் ஸ்மால் அனிமல். இதோட பேர் என்ன தங்கம்? இது வந்து கிராஸ் ஹோப்பர். ஹவு டஸ் இட் மூவ்ஸ்? இது எப்படி மூவ் பண்ணும்? இட் ஹூப்ஸ் அண்ட் ஃப்ளைஸ். இது என்ன பண்ணும்? ஜம்ப் பண்ணும், ஃப்ளை பண்ணும், பறக்கும். இது வந்து நடக்கவும் செய்யும், பறக்கவும் செய்யும். அடுத்தது ஐ கேன் டூ. சர்க்கிள் த அனிமல் தட் டஸ் நாட் க்ரவுல். அதாவது ஊர்ற அனிமல் இல்லாத ஒன்றே சொல்லு அப்படிங்கிறாங்க. அது என்ன? கிராஸ் கோப்பர். ஸ்னைலும் மண்புழுவும் ஊர்ந்து தான் போகும். அடுத்தது சர்க்கிள் அண்ட் ரைட் த பாடி பார்ட் தட் ஹெல்ப் த டக் மூவ் ஆன் லேண்ட் அண்ட் வாட்டர். அது பார்த்தீங்கன்னு சொன்னால் நிலத்துலேயும் நீர்லேயும் இருக்கிறதுக்கு காரணமாக டக்குக்கு இருக்கிற பாடி பார்ட் என்னென்னா அது இந்த காலில் இருக்குதுல்ல, இந்த சதை வந்து ஒன்றோடு ஒன்று இப்படி ஜாயிண்ட் ஆகிருக்குதுல்ல தங்கம், அதுதான். அதை வந்து அவங்க என்னென்னு சொல்கிறாங்க? வெப்டு ஃபீட். சரியா? லுக் அட் த பிக்சர், கம்ப்ளீட் த ஷேடோ. இதே மாதிரி கீழேயும் நம்ம வந்து ஒரு படம் வரையணும். க்ரீன் கலர் எடுத்துகிட்டு வரைஞ்சிட்டு தங்கம். அவ்வளோதான். நம்பர் த பிக்சர்ஸ் 1 to 4ன்னு நம்பர் பண்ணு. முதல்ல தண்ணி பிடிக்கிறோம், அடுத்தது வடிகட்டுறோம், பாயில் பண்ணுறோம், பாயில் பண்ணதை ஆற வைக்கிறோம். இப்போ இப்படி தான் நம்ம 1 to 4 குறிக்கணும். கலர் ரெட் ஃபார் த ஆக்ஷன் தட் பொல்யூட் ஏர் அண்டு வாட்டர். எது வந்து பொல்யூட் பண்ணும், தீங்கு விளைவிக்கக்கூடியமோ அதை சிவப்பில் குறி, ரெட்டில் குறிங்கிறாங்க. ரெட் கலர் எடுத்துக்கலாமா? எடுத்துகிட்டு ஸோ இப்போ டயரை எரித்தோம்னா ஏர் வந்து பொல்யூட் ஆகும். இப்போ பிளாஸ்டிக்கை தண்ணியில் போட்டோம்னா தண்ணி பொல்யூட் ஆகும். இப்போ வந்து மோட்டரை வந்து இயக்கணும்னா அது வந்து ஏர் பொல்யூட் ஆகும். இதில் பார்த்தேன்னு சொன்னால் இந்த மரத்துக்கு தண்ணி ஊற்றினோம்னா அது நிலத்துக்கு நல்லது. குப்பையை குப்பை தொட்டியில் போட்டோம்னா அதுவும் வந்து நிலத்துக்கு நல்லது. அடுத்தது ப்ராஜெக்ட். அப்சர்வ் 3 ஸ்மால் கிரியேச்சர் அட் யுவர் ஹோம் அண்ட் ரைட் தியர் நேம்ஸ். ஓகே. ஆண்ட் வந்து நடக்கக்கூடியது, ஹவுஸ்லே வந்து பறக்கக்கூடியது. ஸ்பைடர் வந்து என்ன பண்ணும்? க்ரௌல்ஸ்னால் ஊர்ந்து போகும். அதுக்கு அடுத்தது ஃபைண்ட் அன் ஆப்ஜெக்ட் அண்ட் ஹோம் தட் இஸ் மேட் ஃப்ரம் சாயில் அண்ட் ட்ரா இட். டெல் யுவர் டீச்சர் வாட் இட் இஸ். ஓகேயா? ஸோ மிஸ் வந்து மண்பானை வரைஞ்சிருக்கேன். அவ்வளோதான் முடியுத்தங்க. நீ நல்லா அழகாக வரைஞ்சிக்கோ. ஏ கிளே பாட். மண்பானைனா கிளே பாட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் அஸ் கீப் ட்ரிங்கிங் வாட்டர் நேச்சுரலி கூல் டியூரிங் த சம்மரில் வெய்ய காலத்தில் தண்ணி வந்து ஃப்ரிட்ஜ் மாதிரி குழுன்னு வச்சுக்கிறதுக்கு நமக்கு இந்த மண்பானை வந்து உபயோகமாக இருக்குது. ஓகேயா? ஸோ இதை மாத்திரம் அழைச்சிடலாம். தட்ஸ் ஆல்டாமா. இதோட இந்த பாடம் முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் வந்து நீயாக வரைஞ்சிக்க வேண்டியதான். உனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணு, சப்ஸ்கிரைப் பண்ணு, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.